நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. மால மாக்கபர மாக்கபர அஷகர வக்கபர மனமக்கமபா இபரபர அக்கதரபர அஷலபர இபரபர மாக்கபர மனபத்தரபர அக்கமர மஷலபர பபக்கம ஓரி கரமன அஷலபர பபக்கமப. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. காரியங்களை செய்ய போறதுக்காக நம்ம நன்றி செலுத்துறோம். வல்லப்பெரும் காரியங்களை நீங்க செய்ய போறதுக்காக நம்ம நன்றி செலுத்துறோம். நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. யாராவது ஒருத்தவங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை யாராவது ஒருத்தவங்க படிக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 15:57. எடுத்தவங்க படிக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 15:57. பைபிள் கையில வச்சிருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க 1 கொரிந்தியர் 15:57 யாராவது ஒருத்தவங்க வசனத்தை படிக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கவனமா கேளுங்க, இந்த வசனத்தை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன தெரியல, இன்னைக்குள்ள இதை உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதை குறித்து அந்த ஆண்டவர் பேசினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுல ஜெயத்துக்காக, வெற்றிக்காக ஃபாஸ்டிங் போடுவாங்க, உபவாசம் போடுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லாமே டோட்டலா மாறி இருக்கு. ஒரு யுத்தத்துக்கு போறாங்கன்னா அவங்க உபவாசம் இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல, அந்த பழைய ஏற்பாட்டுல ஜெயம் வேணும். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எல்லாமே ஜெயிச்சதுனால அவரை துதிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாமே ஜெயிச்சதுனால, இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த துதியினாலே உங்க வாழ்க்கையில வெற்றி, உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்க நீங்க கடந்து போவீங்க. சோ துதியினாலதான் உங்க அழுகையின் பள்ளத்தாக்க கடக்க முடியும். பாருங்க, ஒரு வசனம் இன்னைக்கு இதை குறித்து ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசினாரு. நான் ஷேர் பண்ண போறேன் உங்கள்கிட்ட. உங்க வாழ்க்கை மாறப்போகுது. நீங்க இந்த சத்தியத்தை உண்மையா கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம். 86வது சங்கீதம் யாராவது ஒருத்தங்க எடுத்துக்கோங்க. 86வது சரி 84வது சங்கீதம் 6 யாராவது எடுத்துங்க, படிங்க. 86ல 4, 84ல 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். ஆமே. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார். இப்ப புதிய ஏற்பாட்டுல அவரை துதிக்கும் பொழுது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு மாறியது. எனக்கு அன்பானங்களே, இதை நான் இப்ப இந்த மீட்டிங் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன வார்த்தை கூட உங்க வாழ்க்கையை மாற்றும். இப்ப நமக்கு பிரச்சனை எங்க இருந்து வருது? பிரச்சனை உங்க உள்ள இருந்து வரல, பிரச்சனை வெளியே இருந்து தான் வருது. வியாதி எங்க இருந்து வருது? வெளியே இருந்துதான் வருது. உள்ள இருந்து வியாதி வர்றது கிடையாது. குட் பிரதர் இருக்கிறாங்க, அவங்க டாக்டர் சம்பந்தமா அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நர்ஸா இருக்கிறாங்க. நிறைய இங்க நர்சஸ் டாக்டர் இருக்காங்க. நீங்களே பாருங்க, வியாதி எங்க இருந்து வருது? வெளியே இருந்து. ஒரு வைரஸ்னால, ஒரு கிருமினால, இப்படி வெளியே இருந்து தான் வருது. சரிங்களா? அப்ப எல்லாமே உங்க பிரச்சனை வெளியே இருக்கு, ஆனா உள்ள ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சோ இவரை நீங்க துதிச்சீங்கன்னா வியாதியில இருந்து விடுதலை, உங்க பிரச்சனையில இருந்து விடுதலை, அழுகையில இருந்து விடுதலை. சோ புதிய ஏற்பாடுன்றதே துதிதான். சரி, நம்ம நிறைய ஜெபம் பண்ணிட்டோம், ஏன் நம்மளோட ஜெபம் கேட்கப்படல? நம்மளோட வாழ்க்கையில ஏன் மாற்றம் இல்லை? ஒரு விடுதலை ஏன் இல்லை? இன்னைக்கு நான் ஒரு சகோதரியை நான் சந்திக்க போனேன். ஸோ ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு. அப்புறம் கடந்த கால நாட்கள்ல ஒரு சகோதரியை சந்திக்கணும், அவங்க பிசாசு கட்டில இருந்தாங்க, அவங்களும் விடுதலை ஆயிட்டாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் ஜெபிச்சேன், இயேசுவின் வல்ல நாமத்தினால அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. பல நாட்களா இருந்த பிசாசு போராட்டம், அவங்க உயிரவே கொல்றதுக்கு வந்தது. ஜெபிச்சோம்,
ஆனா விடுதலை ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் பிரதர், அந்த சகோதரி அந்த மறுபடியும் அந்த பிசாசு வந்துருச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்ன ஆண்டவரே உங்களோட நாமத்தை சொல்லி அவங்க விடுதலை ஆயிட்டாங்க, அப்புறம் எப்படி பிசாசு வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அவ ஜெபம் பண்ணிட்டு விடுதலையை வாங்கிட்டு போயிட்டான். ஆனா அவ துதிக்காத நிமித்தமாக அந்த ஆவி மறுபடியும் வருது. ரொம்ப ஒரு நன்றி இல்ல. அப்ப 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. நீங்க போய் உங்களை சுத்தம் பண்ணிட்டு ஆசாரியன்ட்ட காமிங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சுத்தமானவங்க எத்தனை பேரு? 10 பேர் இல்ல, இவன் ஒருத்தன் தானே வந்து இங்க வந்து சாட்சி சொல்ல வந்தான். இது 9 பேரு. அப்ப அவங்க வந்து குளத்துல போய் தன்னை சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. சுத்தம் பண்ணிட்டு அப்படியே வரும் பொழுது நம்ம சுத்தம் பண்ணாச்சு, வியாதி தான் சரியாயிடும். ஆனா அந்த ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் சொன்னார், நான் குளத்துல குளிச்சு என்னை சுத்தமாக்கிட்டேன், நான் அவர் சந்திக்க போறேன், அவர் நன்றி சொல்ல. அவர் போகும்பொழுது அந்த வியாதி வந்துச்சு. மற்ற 9 பேருக்கும் அந்த வியாதி வந்ததா சொல்றாங்க. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும்பொழுது சுத்தம் தான் ஆனாங்க, ஆனா அந்த ஹீலிங் அவங்களுக்கு கிடைக்கல. அது இங்கிலீஷ் பைபிள்ல படிக்கும்போது நல்லா அதை குறித்து நம்ம வருகிற நாட்கள்ல படிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இது ஏதோ நம்ம வெறுமையா நடத்துறோம் மட்டும் நீங்க அதை ஆண்டவர் சொல்லிதான் இதை நடத்துறேன். ஒரு பெரிய எழுப்புதல் உங்க குடும்பங்கள்ல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பட்டணங்கள்ல, பல இடங்கள்ல அந்த எழுப்புதல் வரப்போகுது. உங்க குடும்ப பிரச்சனை கூட மாறும். இங்க வசனம் உண்மை. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, ரொம்ப இது வந்து இதை பொறுத்து நம்ம அதிகமா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள், மலையும் குளங்களும் நிரம்பும். சோ அருமையான என் சகோதர சகோதரிகளை தயவு செய்து முடிஞ்சவங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வரலாம். ஸோ நான் அதிகமா நேரம் 1/2 மணி நேரம் அந்நிய பாசை பேசிட்டு சில காரியத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு, இதுல எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ என்ன தெரியல, இன்னைக்கு ஒரு பாரமா இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பேரா தனித்தனியா யூனிக்கா ஒவ்வொருத்தருக்கும் நீ ப்ரே பண்ணுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியா நான் ப்ரே பண்ண போறேன் இந்த மீட்டிங்லயே. கர்த்தர் அதை சொன்னதுனால ஒரு பாரமா இருந்தது, அதை நான் செய்யணும்னு பாக்குறேன். எனக்கு அன்பார்களே, முடிஞ்சவங்க அவங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நமக்கு ஜெயம் கொடுக்குற நம்முடைய தெய்வத்துக்கு நம்ம நன்றி செலுத்த போறோம், நல்லா துதிக்க போறோம். காலையில எந்திரிச்சவனு ஏசப்பா இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டேன், பாக்குறதுக்கு நல்ல ஒரு பார்வையை கொடுங்கன்னு நம்ம ஜெபிப்போமா? காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போனோம், நாங்க நடந்து போறதுக்கு காலை கொடுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா காலையில எந்திரிச்சிட்டேன் ஆண்டவரே, நான் கையை வீசி நடக்கணும், எழுதணும், அதுக்கு கையை கொடுங்க நம்ம ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு, கையை கால் இதெல்லாம் கொடுத்துட்டாரு. அப்ப அதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெற்றிய நீங்க ஜெபிக்கிறத விட்டுட்டு கொண்டாடுங்க, வெற்றியை கொண்டாடுங்க. சரிங்களா? அப்ப அதுக்காக ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதை நினைச்சு கொண்டாடுனீங்கன்னா அழுகையின் பள்ளத்தாக்க மாறும். மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். கரெக்டா 1/2 மணி நேரம். இப்ப லண்டன்ல வந்து டைம் மாத்திட்டாங்க, அதனாலதான் நாங்க மாத்தல. ஸோ இனிமேல் வந்து லண்டன் நேரப்படி வந்து 5:30 to 7:30 வரைக்கும். ஓகே, உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு முடிஞ்சவங்க நீங்க வீடியோ கால்ல கூட வரலாம். உண்மையா பேசுங்க, இந்த ஜூம் மீட்டிங் தான், உண்மையா பேசுங்க. ஆண்டவர் என்னை பாக்குறாரு, நான் உண்மையா ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். இந்த ஸ்தலம் வந்து ஆண்டவர் கொடுத்து செய்யற இந்த ஸ்தலம், உண்மையா செய்யுங்க. நிச்சயமா நீங்க உண்மையா செய்யும் பொழுது ஆசீர்வாதம் உங்க மேல வரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூப்பா. எல்லாம் உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டாரு. ரீபா ஹல்பா நாம ராக்கா தரபா, உங்க பாஷைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை அனல் மூட்டுங்க. நீங்க சத்தமா கதைக்கலாம், சத்தமா பேசலாம் ஆவியில.
Kaduda Baushantari Bini Hantura Baudari Bikana Hantara Lahadura Baushakudada Baudari Bina Hantara Baudada Gadadagara Mihantara Baudari Bina Hantara Gaduda Baushidiri Bini Gadadagara Libana Hadada Baushagadada Gadana Managada Liberada Lo Baushakudada Baudari Bini Haduda Baushadaraga Rema Hantaraga Dula Baushagadada Lihantara Baushadiri Bini Nihandara Gadura Lodri Bina Gadara Shihiriya Bahantara Bauda Divini Gadadaga Rabaula Baushantura Kadudala Baushantara Gadadaga Nihantara Badara Gadiri Bishadura Lagadara Libero de Bishahundara Bauda Divila Gadadagara Regedili Baushadura Baula Beredi Digalagara Lihantara Bashadara Gadadaga Duru Rebikana Hantara Rema Shaturi Bekana Haduda Baushaduda Bauda Dakara Rekadala Kadara Kadara Bauda Rebekana Hantara Gadudala Baushaduda Bauda Dagara Nima Hantara Gaduda Bauda Rebini Gadadagara Rema Daragada Rebini Gadadagara Lebaushada Dagadagare Bele Baushantara Gadadara Nihantara Gadada Bauda Rebini Gadadagara Reba Daragadara Rebala Gadudala Baushadudala Bauda Rebini Nagadara Nihantara Gaduda Baushadure Bina Gadadara Badara Gadara Ribini Managadala Baushadiri Gadadagara Rebadala Baushadudala Bauda Rebina Gadadagara Shedere Bina Hantara Gadudala Bauda Rebini Gadadagara Rekadadala Badara Gadadagara Baushaduda Bauda Rebini Nagadara Nimana Gadadagara Rabududala Baushadudala Bauda Rebini Reba Dadagadara La Baushagadudala Baushaduri Bini Gadadaga Libere Bauda Rebini Gadadagara Rema Shadadagadara Regadadala Badadagara Rebala Gaduda Baushaduda Bauda Rebini Gadadagara Libana Hantara Gaduda Bauda Rebina Gadadagara Le Radudala Baushadura Mana Gadara Remana Haduda Baushadima Hantara Gadadagara Nima Kadadagara Ribadadagara Libera Dura Baushadura Bina Gadada Bana Gada Lera Badana Hantara Dadugara Bauda Rebina Gadadagara Libero Dudela Baushadura Bina Gadadagara La Hantara Gaudara Baushadura Bauda Dagadara Le Karabashadara Gadadagada Libana Gadadaga Libero Diribiria Shederimina Hantara Gadadagara Le Raduda Bauda Ribila Gadadaga Le Radadagara Ragadadagara Lubaro Shaduraba Libere Hentore Baushadu Ribina Gadara Ura Bauda Ribina Gadadagara Shedara Gadada Regadadaga Rebadana Dura Baushandura Bauda Ragada Le Raga Diribi Shandura Gaduda Roli Bikanaha Nimahanta Rabauda Ribina Hanta Ragadadagada Libara Kaduda Bauda Ribina Gadada Shadura Baula Baushantara Bada Ragadani Hanta Ragadudala Baudaria Nimana Hadada Baushaduribina Hadadaba Rekala Rahada Baushada Bauda Bauda Liba Lahadara Kabana Hantara Kabana Hadura Libana Had Lahadadaba Ligadadaga Nihandara Bauda Ribina Gadara Nimandi Dirigadur Rikadara Libaro Shadura Bina Hatara Bauda Rakada Re Mahadadagara Rebagadadagara Lora da Baushadu da Bauda Rabadada Libere Binigadadaga Laburudara Laburudadala Le Rabadadagara Rabadadaga Nimakadadaga Nimakadadaga Uraba Shaduribina Gadadagara Libidigara Shederibina Gadadagara Shibiribinigata Liberi Kadura Ba Shadaraga Lagura Ba Shantara Gadadaga Nema Kadadaga Nema Kadadaga Nema Kadadaga Shehediri Manadagara Digaragada Liberudiri Namashadura Badara Rigada Rigadula Baushandura Baudari Bina Hadadagara Lera Dadagara Reba Kaduna Managada Reba Shaduri Bina Gadariga Le Ragudari Bishanta Raga Dili Kamanagada
Ema kadadagar leberega dudala bau shadudabana le radudala bau shankura baudaragar re paduda bau diribi kadadagar rebedediga lehantara bau shandaraga dadagar re kadalagar lebelibinigada leberu shaduri biana handaraga dada redia libi shanduraga nikara le baruda divi shaduri bina gadara lakudura bau shantura baudari bina gadaraga redadi libia shaduria mahanta lera tiri kilidi bina gadara nimakaduda baudari balagadara ema kadadagar lebanagadara re badura baudari bina gadadagar lebanagadara labura bau shandura baudadagar shidiri binia lebini kadadaga regaderi bi laga diri bilik kadadaga rabudula bau shaduri bi kadadaga liba shandura gaudari bi nagandara gaduda baudara urala bau shaduri bi ligadudala ba le karaba shadari namana hantara gaduda bauda dila badaga libari dikaraba shandara gadadaga nima kadudaba liba kadudaba veda dalagada liba kadudaba nagadara regadari mana diri bana gadara ura baudari bana gadara lagududa bau shandra badadaga nima shadura baudari kadadaga lebere duri bikkana hadadaga libini gadudaba di dalukara lebere dinia labaduna bau shandra gadadaga Mema malani gadudi bi shaduriya lahandara duda laudari bi kanaga lebara diribi lavanna kandura baudari banagada radiribi nidiribiya laduranama nahantara baudadaga leba babau shantura baudadaga legadara baudariya labat shantara andiodu bashoturi lebala shadura bauda nikadadaga ஆட்களுக்கா ரெபா சந்துர பௌதரி வீண கதாட கதடர லிபா கதுரமான ஹந்துர பௌ ஷதுரி வீக்கன ஹதர பரிசுத்த திரு ரத்தத்துக்காக சோத்ரம் ரிபி கதுட பௌ சந்துர பௌதரி வீண கதடர உயிர்ப்பிக்கிறாவியான ரிபா கதுடபா சந்தர கதடர லிபி கதடபா தியலகந்தர பிரேமாமா சதுரியா லிபினியா அகந்தர லேதரா பௌதரி regadari laboduri shandari binia leediri bianama lebe shanture le shanduraba le raduda kaduda le alakaduraba libi kadadaga le mamana kantura lebana kadura shaderiya dinduribi dimini kadara le kantura bauda di bilik kadara lebere shantara bauda di bini kadara le kadara bauda di bini Lahantara bauda nagadara shelega dikara regadada lima nagadara lima mamana shandura bauda ribi nagadara ladudiri bi shandura gadadaba libiri gadadagara shahaduda bauda ribi nagadadagara relaba gadagara relaba diraba ribana ragaduda bauda ribi nagadadagara legaduda bau shaduri bi nagadadagara Elega kadura banagada labadeni binia labadunia libidiniga regaduda badaragara regada badina shedarama diraba dinamana lebere diri binigada redulaba kadaraba shekadalaba ilekadaraba libiriya le mara kadurama kamadara shegede libia lahantara baudari bilaga லாத்தாரா கதடபா ரெபி கதடகர ஆவியானவரே உமக்கு சோத்ரம் ரிபதடகர நன்றியோடு சோதரிக்கிறோம் ரிபதல கதுல பௌதரி
வியலகத லிக்கர பௌஷதரக. உமக்கு நன்றி. ரிபா ஷகதர நேர பெற்ற உடைய சரீரத்துக்காக நன்றி. ரேமா ஷகதலகத உடைய சாயிலை கொடுத்தவரை நன்றி. ரேமா ஷதுல பௌதரி கதடக லிஹதுரி விய ஷதரகர குமாருடைய சாயிலை கொடுத்தவர் ரெபெலிபி கதடக லெஹந்தர பௌதரி வீண ஹதரகல நேரதடுல பௌஷதுரி வீலகல லவரியா யக்கர பௌதிரிபினி கதடப கதடக லேர கதுரப லே மதுரப தேபை லேகர தேலேபாவ் தெரிபி கல தெலேபோ லிரிபி லஹந்தர லெவரா கியலவா கதுட மௌன கதட வீல கதட ரேகதடக லபரு திரிபி நகதடக ரெபெதி லிகதடக லீமரகதட லீமரகதடக ரகதிரிபி நகர ஷெஹெதிரிபி ரிபிரிபியா ரிபினிகதடக லருதடபோ ரிபிதினிகா ரெகதுடலபோ ரிபி நகதடக ரம ஷந்தரிபி நடக ரிபிதினி நகதட ரெகதுல பேஷதூரி பி நகதடக ரெகதலபோ ஷதரக வேதலகதடப இகலபதடக லிபிரிபி நிகதடக லெபெரிதியா லெபெரிதினியா லெபெரிதினியா ஷதுரு திரிபி கனகத லிபிலிகதடக வேதலகதடப நகதட ரெகதுடல பௌதரி பி நகதட ரகதடலபதடக ரெகதடக ஷதுரிபி நிகதடக லிபரா ஷியாலக இகலகத இகரபா இகதர ரெகதிரிபி நிதடகர ரெதடி பியால ஹந்தர கதுட பௌதரி பி நிகத லபருதடல ஷதுரிபியா லெபெரு ஷதுரியா ரெகாதியா ஷேதிரிபா இமன ஹந்தர பௌதரி பி நகதர லபருதிரி லெபிரி கபனக கதடப ரிபலக லேரது ரிபிலி ஷந்தர மாதர கதுரப ஷெஹதுரி பியலப ஹந்தர பௌதரி பீனஹத இகலபதடகர ரீ லபுரி லிபி ஷந்தர ரகதடி பியான ஹந்தர ரகதனமக லமௌன ஷந்துரி பி லபா தியானமன ஹந்துர பௌதரி பீலகதர திதிரிபினி கதுண்டர ரூ ஷிதீரியால ஹந்தர ரோகதூட லௌபௌ ஷதூரி பினஹந்துர பௌஷதூரி வினிகதடகர ஒலபா ஷந்திரி கமானி ஹந்தரே பௌஷது ரூ திரிவி கபனகதர ரெபிலி கதானமா நஹந்தர பௌதரி பீனான ஹந்துரிய வல்லமை வெளிப்படுகிற தயவுக்கு ரிபன கதுட பௌதரி பனகதட ரெஷதுரி பீன ஹந்தர கதுட பௌதடகர ஓ ஆவியானவர் வெளிப்படுகிற கிருபைகளுக்காக ரிபெதிலி யதடனி கதுரிபியா ஓரபௌ ஷந்தர கதுட பௌத டகடகதர ஓ ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ரேபா பாபா ஷந்தர கதடக கட்டுகள் உடைக்கப்படுகிறதற்காக ரிபலபௌ திரிபினி கதடகர லஹண்டர பௌதர பௌதடி லகாதடர இனிமல கதடமனக ஜே மனகதர லெபெரே திரி லிபீரியா லிபேரியா அனுகல தருலா லெபெரி திரிபினி கதடகர சேதரபா கலகதட எலிபினி கதடகர லேமர கதுடப நேமர கதுடப லெபெரே திரியா லெபெரே திரியா லெபெரே திரியா லே ஷதுரபியா லே பருதிரிபியா லெபே ரோதியா லெபே ரோதியா லே கபனகதடக கபதடகதட ஏகபா ஏகபல துலபி கதடக லே மன கதுடபா லேமரதடகர ஷேதல பௌதரிபி நகந்தர பௌதடிபி நகந்தர லபரா தியாமா கதடா கலக்கந்தர வீரபா கந்தடகதடக லெகதடக திகதடக லெக்கடக ஷிகரதட கலமனகதட பௌதரி விக்கதடக தல்லவ விக்கதர ரேதுலி பியால கந்தடகதடக லகக்குடபத லகக்கடபா திரி வீனகதடக ரகதி ரிபீனகதட லகதர ரகதட ரகதி விக்கதகத ஏ மகாதடகர லகந்தர பௌதட பாதடக லே ரகதினிவிய லகதினி லகதுட ஏதர பௌதட பௌதட கத்தட ரேதிலி வீனகதட லிபிரிபினிய
ಲೆಬೆರಿಯ ಲೆಬೆರಿಯ ಲೆದಿರಿಯ ಶದುಡಿಲಿ ಬೀನಗದಡಗ ಲಿಮಾಳ ಗದುಡ ಬೌದರಾದಡಗ ಊರಬಾದರಾಗದಡಗ ರೇದಡಗದಡಗ ರಿದಡಿಲಿ ಬಿಡಿಮನಗದಡಗ ಲಿಬಾರಗ ದಡಾದರ ತೀರದು ಗೂಡಬಾನಗರ ಶದುರಿ ಬೀನಿ ಗದಡ ಲಗಂದರ ಲಗಂದರ ಆತದಡಗರ ಲಗದಡ ಲಗಂದರ ಬೌದಡ ಬೌದಡ ಬೌದರಿ ಬೀದಗಾದಡಗರ ಲೇಮಾ ಕಮಾನೆ ಕಂದರ ಕಬುದಿರಿ ಬಿ ಕಡಗರ ಲೆಬರುದಿರಿ ಬಿ ನಿಮೀನ ಹಂಡರಗ ದಡಗ ಶದುರಿ ಬಿ ನಗದಡಗ ಲಬದಡಗ ಲಬದಡಗ ರೇಮಾದಡಗ ರೇಮಾದಡಗ ಲಗದರೇ ಬಹುದರಿ ಬಿ ನಗರ ನೀ ಗದಾಡಿ ಬಾ ನೀ ಬಡಗ ಹಾಳು ಔ ಶಂದುರ ಬೌದಡ ಬಾ ನಗರ ಏಕ್ಷಬಾನಗದ ತಿಡಿರಿ ಬಿದಿಯ ಲಗುಂದಡ ಬೌಡಗದಡಗ ಲೇರದುಡಗ ಬಾ ಕಟಕದಡ ಬಡಗ ಟಕ್ಕದಮನನ ಲಿಬಿಕ್ಕದಡಗ ರೇಗದಡ ಲಿಬಿಕ್ಕದ ಲಿಬಿಕ್ಕದರ ಲಬುರು ಶಿದಿರಿ ಬಿ ನಗಾದಿರಿಯ ತೀರದ ಲಿಬರದ ಶಂದುರ ಬೌದರಿ ಬಿ ನಗದರ ಲಗಂದರ ಬೌದರಿ ಬಿ ನಡಗರ ಲಬಕ್ಕದಡಗ ಲಬಗದರ ಬಿ ಲಬದರ ಶಬುದುರಿ ಬಿ ಲಿಬಿನಿಗದರ ಲಿಬಿಗದರ 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 ಲಬರೂದಣಮನ ಲಬದಡಗರ ಲಬಗದಡರ ಶೇದಿರಿ ಬಿ ನಿಬೀನಗದಡಗರ ರಗದಿರಿ ಬಿ ನಿಗಾದಡಗರ ರೂದಡಲಬ ತೀಡಿಬಾಡ ಲಿಯಡಬ ಗಂತಡಗದಡಗ ಲಬರುದಿರಿ ಬಿನಿಗದಡಗ ಲೀಬಡಗದಡ ರುಬಿನಿಯ ಲೆಹಿಂದರ ಬೌದರಿ ಬಿ ಕದಾಡಗರ ನಿಬಕ್ಕದುಡ ಬೌದಿರಿ ಬಿ ನಗದಡಗ ಲೆಬೆರೆಬೆ ಶದುರಿ ಬಿ ಲಿಬಿನಿಗದಡಗ ರುಬಕ್ಕಬನಗ ಕಬನಗದಡಬ ಶಿಬಿಡಿಬಿಯ ಲಬರುದಿರಿ ಕಮೆನೆ ಹಂದರೆ ಬಿ ದಡಗರ ಲಿಬಿರಿಬಿಯ ಲಹಂತರ ಬವದರ ಗಾದರಗ ದೀಬಡಗದಡಗ ಲಬರದಡಗರ ರೀ ದಡಗದಡ ಲಬದಿಡಿ ಬಿಡಿಗದ ಲಬಾದಿಯನ ಮನಗದಡ ರಗದಿಡಿ ಬಿ ನೀಗದಡಗರ ಊರದಡ ನಿಮಕ್ಕದಡಬ ಕಬದಡಗ ಕಿಬಡಗದಡ ಕಿಬಳಗದ ಲೆಬೆರಿಬಿ ನಮಂದರಗಾದಡ ವೇರದಡಬ 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 ಶೇಖದ ನೀನನ ಮನಹಂತ ಲೇಬಾ ಕಂದಬ ಲಿಬೆರಿಬಿ ಲೇರದುಡಬ ಶಿದಿರಿ ಬೀನಿ ನಂದರ ಬಹುದ ದೀಬನಗ ರಗಂದರ ದೀ ರಗಂದ ರುಣಬೌದರಿಯ ಲೇರ ಕದಡಹ ಅಂತರಗ ಲೆಗತ್ತಡಗರ ಲೆಗದಡರ ಲೆಗದಡರ ಲೆಗದಡ ಲೇ ಬದೂಡ ಬಾದಡ ಲಬರೂದಿರಿ ಮನಾಗದ ದೀಬನಗದ ದೀಬದಡ ಲೆಬೆರಿದಿರಿಯ 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 ದೂರದುಡು ಬಹುಶದೂರಿ ಬಿ ನಿಮೇ ಹಂದರ ವೇದರ ಸದೂರ ಬಾಟಗದ ದಿಬಿಡಿಗಿಡ ಲಿಬಿಯ ಲಹಂತರ ರಗ ಕಲಾಮನ ಕಂದರಗ ದೂಡಬ ದೀರಬಡಗದಡ ಲಬರೂದಿರಿ ಮನಗದರ ಲಬರೂದಿರಿಬಿಯ ಲಬರೂದಿರಿಬಿಯ ಶೆಬೆನಿಯ ನಹಂತರ ದೀರ್ಯ ಲಹಂತರ ರಾದುಡ ಬಹುಶದೂರ ಬೌದರಿಯಲ ಲೇರದ ನಗದ ದಿಯ ದಿಯಮನ ಹಂದರ ಬೌದರಿ ಬಡಗದ ಲೆಬೆರೆ ದಿರಿ ಮನಗದಡಗ ಏರಬಾ ದಡಗರ ಎರೆಬೆರೆ ಮನಗದ ಉಡಬೌ ದಿರಿಬಿ ಶದುರಬಾದರ ಈ ಬಡಗದ ಲೆಗೆದರಿಯೇ ಲೆಗೆದರಿಯೇ ಲೆಗೆದರಿ ಲೆಗೆದರಿ ಉರಬೌ ಶಂಕರ ದಡಗದ ದೀಪದಡಗ ರಿಬಿನಿಯ ನಹಂತರ ರಗದಡ ಈ ಬಡಗದ ಲೆಬರ ಕಂದರ ಬದಡಗ ವೇದಡಗ ರೇಬಾದಡಗ ರೇಬಾದಡಗ ನಿಮಕ್ಕದಡಗ ಲಬುದರಿಬಿ ಕದಡಗರ ಶೆಗೆದಿರಿಬಿಯ ಲಬುದುರಿ ಬೀನಗದಡ ಲಬಕ್ಕದಡವ ಕಬನಗದ ಕಬನಗ ದಿಬನಗದಡ ನುಬೆರಿಬಿನಿಯ ನುಬೆರಿಬಿನಿಯ ರುದಿರಿಯ ರಿಬಶದುರಿ ರಿಬಿದಿರಿಯ ರಿಬಿದಿರಿಯ ಲೇಬ್ರೆ ಶೇಗದ್ರೆ ರಿಬಿದಿರಿಯ ಲೆಬದ್ರಿಯ ಲೇಮಾ ಕಂಠರ ಔಷಧ ರಿಬಿಕ್ಕ ರಗದುರಿಯ ರೆಬೆಶದುರಿ ಬಿಕ್ಕದ ರಗದಿರಿಬಿ ನಿಮಿಕ್ಕದವ ನಿಮಹದ ರಿಬಗದ ಲಬರೆ ಶದೀರಿಯೇ ರೀ ಮನಾಹದ ರೇಮ ಶಬೂದರ ದೀರಿಬಿ ನೀನಾ ಕದರಿಬಿ ನಿಬನಗದ ಲಬ್ರು ಶಿದಿರಿಯ ಲೆಬೆರಿಯ ಕಮನಹದು ಲೆಬೆರಿ ಕಬೂದರ ಸೆಮೆನೆ ಹಂತ ಲಬೋದರಿಯ ಲೆಬೆರೆ ಕದಾರಿ ದಿಬಿರಿಯ ಕಮನಗರ ಲೋರದಿರಿ ಕನಗರ ಲೇರಿಬಿ ಕನುಡಬ ಲೇರೆಬೀದಿಯ ಲೇರುದಿ ಲೇರದಿಬಿಯ ಲೇರುದಿಬಿಯ
லிபிரிபியா லிபிரியா லிபிரி ஷந்துரபாதடா லெபராதி லிபினிகட லிபிரிபியா லகந்தர கதண்ட லாருதட பாதட காதி பீனகத லபருதிரி ரெமிக்கத கடஹந்த ரிபக்கதா ததத ததத மாதஹ கேமஹ கேமஹ தேலஹ தடாகரம் ரகதூரிபியா லகாதட லே லமக நிமகத லிமகத லிமகத லேரதே லேவா தியா தியனமா தீரிஹா தீரிஹா ரேதா ரேதா லீவா லீவா நீகதா நீகத லேமனகத 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 லெபரே சந்தரே வேலஹா தீம யமா கந்தர பௌத லே பதுரபா தல மனகல லெபதிரியா லெபதியா 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 லே ருதுரிபி நெபினியா நெபினியா லேபிரிதியா லேபிரினியா லேபிரினியா ஷேதியா லகந்தரா பாதரா பௌதரி வீரகதடக லெபரிதினியா லகதர பௌதரி வீக்கதா நிபரா தீரப தாலகத செதரியா லெமெரிதினியா லெரிதினியா லெதரிதி ரூலபா தலகதடா ரெகதடா ரிபலா ரதடா நீ மதாரதியா மகாரதி லேரதடி லிபிக்கரத லிபிக்கடா 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 லபருதிரிபினியா லிபிரிபினிகத லிபிரினிகத லிபிரினியா யமன ஹந்தரகாதடகர ரெகதடா லேப்ரோ லேப்ரோ லீப்ரா லீப்ரா லபனக்கர லே ரதிரிபி Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you, Pa. Thank you, thank you, thank you, police. எனக்கு அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நம்ம எடுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நேரம், ரொம்ப கவனமா கேளுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரத்து பிலிப்பியர் 4ல 13. யாராவது ஒருத்தவங்க படிங்க. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆமேன், ஆமென். சோ சில நேரங்கள நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது நிறைய பலவீனங்கள் இருக்கும். சில நேரம் ஜெபிக்க கூட முடியாத ஒரு ரொம்ப டயர்டா இருக்கும். கடந்த நாட்கள்ல நான் பெங்களூர் பட்டணம் மற்ற இடத்துக்குலாம் ஊழியத்துக்கு போயிட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு அப்படியே வந்தேன். இப்போ இங்க வந்துட்டு ரொம்ப சென்னை வந்துட்டு என்னால ஜெபிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்து, இந்த வார்த்தையை எடுத்து துதின்னு ஆண்டவர் சொன்னாரு. என்ன ஆண்டவர் துதிக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பெருசா ஜெபம் பண்ணல, அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றையும் சமைக்கிறது கூட எனக்கு நேரம் இல்லாம முடியல, அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதான் இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொல்லிக்கிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. பலன் உண்டுன்னு சொல்ல சொல்ல இந்த வசனம் எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்ப அந்த பலவீனம், அந்த சோர்வு என்னை விட்டு போயிடுச்சு. அப்ப ஒரு அசுத்தாவி சொல்லுச்சு, நீ ரொம்ப பலவீனமா இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. ஏன்னா பசிக்குது, நான் சமைக்கணும். அப்ப சமைச்சு நான் சாப்பிடணும், இல்லைன்னா அது எனக்கு அல்சர் வந்துடும். அப்ப சாப்பிடாம அப்படியே பட்டினியா இருந்தோம்னா என்ன பண்றது? அப்ப ஆனா நீ ரொம்ப பலவீனம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு ஒரு சத்தம். எப்பயுமே பிசாசு சொன்னா அதை கேட்க கூடாது. நம்ம ஓகே, நான் அதிகமா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் பலன் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வடிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சோ இந்த வார்த்தைய சொல்ல சொல்ல அப்படியே அந்த உன்னதமான பலன் வந்தது. இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போயிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு, ஏன்னா வேதம் அப்படியே சொல்லுது. எபேசியர், இதை நம்ம பார்க்கணும். எபேசியர்ல அந்த ஆவியின் பட்டயம் இருக்கு பாருங்க. எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 17வது வசனத்தை எடுங்க. ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். இப்ப யார் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும்? நீங்க தான், நம்ம தான். ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு, ஆவியின் பட்டயத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தை, இந்த வசனத்தை அப்படியே வாயில சொல்லணும், அப்படியே துதிக்கணும். பட்டயத்தை எடுக்கிறது நீங்க தான், உங்க வாயில இருந்து எடுக்கணும். இந்த வார்த்தை பலவீனமா இருக்கு,
தரித்திரமா இருக்கு. இப்ப தரித்திரமா இருந்தா 2 Corinthians 8:9 அதவே பாட்டா பாடுங்க. சரிங்களா? சூழ்நிலை பிரச்சனையின் மேல பயங்கர பிரச்சனை. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தெழும்போர் எவ்வளவாய் பெருகி விட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை. அப்ப பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 22:3 தாவீது ஐயா வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சங்கீதம் 22, அவரே ஒரு பெரிய ராஜா. ஒரே ஒரு நிமிஷம். சங்கீதம் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். சங்கீதம் 22:3. இன்னொரு வசனம் தகப்பனே 18:3 படிங்க. சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆமென். நமக்கு எவ்வளவு சத்துரு பெருகினாலும் அந்த சத்துருக்கு முன்னாடியே நம்ம தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றவர். சோ எவ்வளவு சத்துருக்கள் நமக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த சத்துருக்களுக்கு நீங்களாக்க விடுவிக்கிற தேவனை துதிக்கும் பொழுதுதான் விடுதலையை நீங்க உணர்வீங்க. அந்த விடுதலை உங்களுக்குள்ளாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே, அதான் வாயை திறந்தா துதிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? இன்னைக்கு என்ன தெரியல, நான் மூல பாஷையில துதிக்கிறத குறித்து தான் நான் பேசலாம்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்த துதினா என்ன, அதனால வரக்கூடிய நன்மைகள், அதனால வரக்கூடிய விடுதலைகள், அதனால வரக்கூடிய வியாதியிலிருந்து விடுதலை, அதனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்றத பாக்குறது, இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெபம் வந்து நம்ம நிறைய ஜெபம் பண்ணியும் ஒரு மாற்றங்கள் நமக்கு இல்லை. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க படிக்கலாம். எபேசியர் 4:6 ரொம்ப முக்கியமான காரியம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என் அன்பு தங்க பிள்ளைகளை. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் எபேசியர் 4:6. பிதாவும் உண்டு. ஆமாண்ணா 4:6 தானா? ஆமா, நான் மன்னிச்சுக்கோங்க. பிலிப்பியர் 4:6 மன்னிச்சுக்கோங்க. பிலிப்பியர் 4:6. நீங்களுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப அது சாத்தியமா? நம்ம கவலைப்படாம இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது சாத்தியமா? நான் உங்களை கேள்வி வைக்கிறேன். இல்ல பிரதர், சாத்தியம் இல்ல பிரதர். அது எப்படி பிரதர்ன்றது நீங்க சொல்லலாம். உங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். இல்ல சாத்தியம்தான், ஆண்டவர் சொன்னா அது சாத்தியம்தான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளால கவலைப்படாம இருக்க முடியுமா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அது எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? சோ அது சாத்தியம் இல்ல பிரதர், கஷ்டம் அப்படின்றவங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். இல்ல அது சாத்தியம்தான்றவங்க உங்க கைய வந்து நீங்க உயர்த்தி காட்டலாம். அது ஃபேக்டா இருங்க, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. ஏன்னா நம்ம விடுதலை ஆகணும். அதுக்குதான் ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை நமக்கு வச்சிருக்காரு. நம்ம விடுதலை ஆகணும். ஓகே, சரி. இப்போ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். எதுக்குமே கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. அது சாத்தியமா? ஆண்டவர் வந்து உங்களால முடியாத எதுவும் சொல்ல மாட்டார். ஒரு வசனத்தை எடுக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் கூறுவதா? அவருடைய கற்பனைகள் அவருடைய கற்பனைகள் பாரமானதும் அல்ல. ஆமென், ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தர் மறுபடியும் படிங்க.
நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் நாம் தேவனுடைய அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தை பற்றி நடக்கிறதா நான் உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறேன்றதுக்கு அடையாளம். அப்படின்னா அதுதான் அந்த கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள். ஆண்டு ஒண்ணு சொன்னான்னா கவலைப்படாத. அது எப்படி இருக்க முடியும்? போடாத இருக்க முடியும். அப்ப பிரதர், எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, பயங்கர பிரச்சனை. ஐயோ, என் குடும்பத்துல பிரச்சனை, என் மனைவி பிரச்சனை, என் பொண்டாட்டி பிரச்சனை, என் பிள்ளைங்க பிரச்சனை. ஐயோ, நான் என்னால தாங்க முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், எல்லா சூழ்நிலையும் நீ அமைதியா கவலைப்படாம இருந்தா ஆண்டர் சொல்லு. ஏன் கவலைப்படப்பட? உனக்கு பிரச்சனை வந்து உன் உடம்புக்குள்ள இருந்து, உன் உள்ள இருந்து பிரச்சனை வரல, வெளியே இருந்துதான் பிரச்சனை வருது. கொண்டாட்டிட்டு இருந்து பிரச்சனையா, புருஷன் இருந்து பிரச்சனையா, ஊழியத்துல பிரச்சனையா, எல்லாமே வெளியிருந்து தான் வருது. நோயா, வியாதியா, எல்லாம் வெளியிருந்து தான் வருது. ஆனா இப்ப என்னன்னா, உங்க பிரச்சனையை நீங்க பாக்குறீங்க. நீங்க கவலைப்படாம, எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், கிரேட்டர் தென் இஸ் இன் மீ, பெரியவர் எனக்குள்ளே, நீ மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. எல்லா பிரச்சனை வரும்போதும், தோல்விகள் வரும்போதும், அழுக வரும்போதும் அழாதீங்க. நீங்க பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் அற்புதம் செய்கின்ற பெரியவர் எனக்குள்ளே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே. சோ உங்க பிரச்சனை எல்லாம் வெளியிருந்து வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹாராக்கா தரபா ரிக்காமாடா மாக்காபா லபாக்காரபா லிபனா மௌஷிகடபா ரபாக்காபா. இந்த பிரச்சனை எல்லாம் வெளியிருந்து வருது. ஆனா உள்ள ஒருத்தர் பெரியவர் இருக்க, அவரை நீங்க போக்கஸ் பண்ணுங்க, அவரை துதிங்க, அவரை கொண்டாடுங்க. உங்க அழுகையின் பள்ளத்தாக்கு மாறும். அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து போவீங்க. சோ இப்ப பாருங்க, என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்றது? என் பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன நான் பண்றது? ஆண்டவருடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? ஆண்டவருடைய சித்தத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹவு டு நவ் வில் ஆஃப் காட். எப்படி தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வது? நான் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையா? என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தம் என்னன்றதை நான் எப்படி அறிந்து கொள்வது? என் சபையில வளர்ச்சி இல்ல, நான் ஊழியம் பண்றேன், என்னன்னு தெரியல, இது எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? ஓ, இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன? நான் எப்படி இதை அறிந்து கொள்வது? தேவனுடைய சித்தம் என்ன என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். ஒன்று தெசலோனிக்கர் 5, 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துல 18வது வசனத்தை படிங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்படி இப்ப செய்வது சித்தமாய் படிங்க. இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளை வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல தேவனுடைய சித்தத்தை நீங்க அறிஞ்சுக்கணும்னா ஒரு காரியம் இருக்கு, ஒரு விலைக்கரியம் இருக்கு. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களுக்கு கொடுத்த தேவனுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றினா ஆண்டவுடைய திட்டம் உங்களுக்கு வெளிப்படும், அது செயல்பட ஆகும். அப்ப தேவனுடைய சித்தம் என்பது என்ன? நீங்க எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படின்னா என்ன? துதிக்கிறது. இப்ப ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரிஜெக்ஷன். இந்த உலகத்துல ரிஜெக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் பால் கொடுக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ, மறந்து போவாளோ, தகப்பன் உன்னை மறப்பதே இல்லை, உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரத்துல இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 16 தேசி வசனம் 33. எடுத்தவங்க படிங்க. யோவான் 16:33.
இந்த படிக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, கேட்கிறவங்களுக்கு என்னிடத்தில் சமாதானம் உண்டாவதாக. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, கவலைகள் இருக்கு. கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, வேதனைகள் இருக்கு, உங்களை புறக்கணிப்பாங்க, தூக்கி போடுவாங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை பெருசா பாருங்க. உபத்திரம் இருக்குதா, உபத்திரத்தின் மத்தியில துதிங்க. இது என்ன பாஸ்டர் நீங்க சொல்றது எனக்கு புரியல. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உபத்திரம்னா என்ன, அவமானங்கள் இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துல 24வது வசனத்தை படிங்களேன். அவன் இப்படிப்பட்ட கட்டளை அவர்களை உட்காவலில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்ப அங்க பாத்தீங்கன்னா உபத்திரம் இருக்கு. அவங்க அதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஜனங்களும் பார்க்க முடியாத அடிச்சு குத்துவிடும் கொலையுமாக தரன்னு இழுத்துட்டு வந்து காரி துப்பி கேவலமா பேசி அப்படியே இழுத்துட்டு வந்து கால்களை தொழுவ மரத்துல கட்டி வச்சு, ஆனாலும் அடி வாங்குறாங்க. சாத்தியமா? வேதனை சாத்தியமா? இன்னைக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா புருஷன் ஒண்ணு சொல்லிட்டான்னா, ஒரு அம்மா வந்து புருஷனுக்கு சமைச்சு போட்டிருக்காரு. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த அம்மா வந்து வீட்டுக்காரன் வந்து ஏதோ கோவத்துல வந்து சாப்பிட்டுருக்கான், உப்பு ஜாஸ்தியா இருக்கு, சி இதை மனுஷன் சாப்பிடுவான்னு சொல்லி அந்த சாப்பாடை தூக்கி அப்படியே எரிஞ்சிட்டு போயிட்டாப்ல கோவத்துல. என் சாப்பாடை இவ திங்காம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தூக்குல மாட்டிக்கிச்சு, செத்து போச்சு, டைரக்டா நரகத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, என்னை யாரும் நேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அம்மா வந்து இது பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணிச்சான் அழுதுகிட்டே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம், எனக்கு யாருமே இல்ல ஏசப்பா, உங்களை தவிர்த்து எனக்கு ஏசப்பாத்தியா, எனக்கு யாருமே இல்ல ஏசப்பாத்தியா. ஏசப்பா பார்த்து அப்படியே அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு, இது என்ன, எதுக்காக இப்படி கொப்பாரை வைக்குது, யாருமே இல்ல நான் தான் இருக்கேனா, அதுக்கு ஏன் அழணும்? யாரும் இல்லாட்டில நான் இருக்கேனே, அது சந்தோஷப்பட வேணாமா? நான் இருந்தா எல்லாமே வரும். இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், எப்படி நம்ம ஆண்டவரை பாக்குறோம்? நம்மளை நேசிக்காத, நம்மளை புறக்கணிச்சு, நம்மளை வேதனைப்படுத்துறவங்களை நினைச்சு அழுது புலம்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்காக உயிரை கொடுத்த தெய்வத்தை ஏன் நம்ம துதிக்க மாட்டேங்குது? சோ வந்து நடுராத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அவன் தேவனை துதித்து பாடினார்கள். உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரணும்னா உங்க ஜெபத்தோட முடிவுல துதி இருக்கணும். இந்த துதிதான் ஜெயத்தை கொண்டு வரும், கட்டுகள் உடைக்கும். அங்க பாருங்க 26 பாருங்க, அடுத்த வசனம். சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஆமென். ஆமென். அவ எப்பேற்பட்ட உங்களோட ஜெபம் அது துதியில முடியணும். ஒரு மிஷினரி வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய மிஷினரி, இல்ல யூரோப்ல இருக்கக்கூடிய மிஷினரி, சைனா, ஏசியன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி, ஏசியன் கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தீராத தோல் சம்பந்தமான வியாதி வந்துச்சு. அவர் ஒரு பெரிய சபையை, எல்லா சபையின் ஜனங்கள்லாம் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க, ஆனா ஒரு விடுதலை வரல. அந்த கட்டுகள், வியாதி என்ற கட்டுக்கு உடைக்கப்படல. அழுகுறாங்க, கத்துறாங்க, ஜெபிக்கிறாங்க, எவ்வளவோ ஜெபம். இப்ப இவர் ரொம்ப சோர்ந்தே போயிட்டாரு. என்ன நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், அப்பா விசுவாசம் உள்ள ஜெபம், பின்னால சொஸ்தமாக நாங்க விசுவாசத்தோட தான் ஜெபிக்கிறோம், ஆனா அந்த வியாதி போகலன்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க. அப்படியே திடீர்னு ஒரு விஷன் வந்தது. ஒரு கூடையில ஜெபம், ஒரு கூடையில துதி என்ற கூடை. அப்ப அந்த ஜெபம் என்ற கூடையில வந்து ஜெபம் அப்படியே நிரம்பி கீழே வழியுதான், ஆனா துதி என்ற கூடையில ஒண்ணுமே இல்லையா. அப்ப புரிஞ்சுக்கிட்டாரா, ஓ நம்மளோட ஜெபம் துதியில தான் முடியும்னு சொல்லி அவர் துதிக்க ஆரம்பிச்சு அந்த வியாதியவே மறந்துட்டாங்க.
துதிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஒண்ணு, இந்த துதியில இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதம் என்னன்னா, நீங்க அதிகமா துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனையை நீங்க மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை காணாம போயிடும். சோ அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கனா அந்த வியாதியை மறந்துட்டார். ஆட்டோமேட்டிக் அந்த வியாதியே போயிடுச்சு. இவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பார்க்கவே, அதை கேட்கவே ஒரு ஆச்சரியமா இருந்தது. வாவ்! வானாதி வானங்களை உண்டாக்கின தெய்வம், அவர் நம்மை உண்டாக்கின தெய்வம், நம்ம துதிக்கணும். துதிக்கத்தானே என படைச்ச ஆண்டவர் இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. துதிக்கணும். எல்லாம் என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? எப்படி பிரதர் எல்லா பிரச்சனையும் துதிக்க முடியுமா? ஆமா, அததான் நான் இங்க உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரி, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னொரு காரியம், யோனா எடுத்துக்கோங்க. யோனா அங்க பாத்துங்க, யோனா எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு மரணத்தின் சூழ்நிலை, ஆழ்கடல், ஆழி நடுக்கடல், ஆழில, ஐயோ, மரண வேதனை, மரணத்தோட நுனியில. சரியா? அப்ப ஒரு மீன் வயித்துல அவனே சாக போறான். சாவுல, அந்த சாவின் பாதாளத்தின் அடியில. 6வது வசனம் பாருங்க. யோனா 2:6. பர்வதங்களின் அடிவாரங்களில் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழுவிக்கு தப்பிட்டு. அவனே சாக கிடக்குறான். எத்தனை நாள்? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான். 3 நாள். ஆனா செத்துருவோம் நினைச்சு அந்த 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 மரண நேரத்துல என்னை அழிவுக்கு தப்புவித்ததே சொல்லி துதிக்க ஆரம்பிச்சான். இங்க பாத்தீங்கன்னா, துதிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் எப்பவுமே செயலாற்றுகிறவரா இருக்கிறார். அப்ப அங்க பாருங்க, 9வது வசனத்தை படிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ண பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். உடனே அவன் துதிக்க ஆரம்பிச்சவனே கர்த்தர், 10வது வசனத்தை பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கி விட்டது. அங்க பாருங்க, அந்த யோனா வந்து ரொம்ப கருப்பா இருந்திருப்பார் போல. அந்த 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தப்ப அந்த மீன் வந்து அப்படியே துப்பிருச்சான். அப்படியே வெள்ளைக்கார மாதிரி ஆயிட்டாப்ல. வெள்ளைன்ட்டு எந்த கிருமியும் எதுவும் போடல. அங்க பாத்தீங்கன்னா அந்த மீனுக்குள்ள இருந்த அந்த ரசாயனம் வந்து, அந்த செரிக்கக்கூடிய அந்த ரசாயனம் அவனை அப்படியே அவனை வெள்ளையா மாத்திருச்சு. பாருங்க, நம்ம முதல் பாயிண்ட், துதி அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து போவீங்க. 2வது, துதியினால தான் ஜெபம் முடியணும். ஜெபத்துலதான் துதி இருக்கணும். துதியிலதான் ஜெபம் இருக்கணும். அதுதான் கேட்கப்படும், தடைகளை உடைக்கும். அடுத்து, ஆண்டோடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா, ஆண்டோடைய திட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்க எல்லா வாழ்க்கையிலும் துதிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா, அங்க வந்து இங்க வந்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூட, இந்த ஸ்தோத்திரம் இல்லாதனாலதான் நம்ம ஜெபம் கேட்கப்படுறது கிடையாது. வேதம் சொல்லுது, துதியின் ஆடையினாலே. துதியின் ஆடைனா என்னது? கர்ச்சிப்புனா என்னது? ஆடைனா என்னது? துதியின் கர்ச்சிப்பு கிடையாது, சும்மா தலையில கட்டுறது சால் கிடையாது. துதியின் ஆடை. அப்ப உச்சத்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் அப்படியே அந்த போர்வை ஆடையினால நனைக்கணும், ஆடையை போத்திக்கணும், அப்படி துதிக்கணும் எல்லா சூழ்நிலையிலும். இப்ப இந்த துதிதான் உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கட்டளிட்டு மற்றவங்களுக்கு நீங்க விடுதலையோட இருக்க முடியும். இப்ப ஜெபிக்க கூடாதா? நான் அப்படி சொல்லல, ஜெபிங்க. உங்களோட ஜெபம் துதியில முடியணும். துதியில முடியும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நம்முடைய நாயகன், சரித்திர நாயகர், நம்முடைய காதலன் இயேசு கிறிஸ்துவே பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அங்க வந்து மத்தேயு 26வது அதிகாரத்துல 30வது வசனத்தை படிங்களேன். அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவரே வந்து சாக போறார். அவரே வந்து அவர்கள் ஸ்தோத்திர படிங்க 26:30 அண்ணா. ஆமா, கரெக்டுமா. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆமென். ஆமென். அவர் வந்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும்.
இந்த ராத்திரியில 3 தடவை என்னை மறுதளிக்க போற, என்னை வெட்ட போறாங்க, இந்த ராத்திரியில என்னை பிடிக்க போறாங்க, எல்லாரும் சிதறி போறீங்க. ஆனா அவர் பயப்படல. அதுக்கு முன்னாடியே அவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த துதி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு. பிதாவை நோக்கி துதிக்கிறா. அங்க மல்டிப்ளிகேஷன், 5 அப்பமும் தண்ணீரை ஆசீர்வதிக்கப்படணும். 2 மீனும் அந்த மீனும் அப்பமும் தண்ணீர் ஆசீர்வாதம், மல்டிப்ளிகேஷன், பொருளாதார ஆசீர்வாதம் வரணும்னா அவர் பிதாவே நான் ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொன்ன உடனே தான் அந்த மல்டிப்ளிகேஷன் வச்சு. துதிக்கிற வாழ்க்கையில சரித்திரம் வராது, பொருளாதார குறைபாடு வராது, பொருளாதார குறைபாடு வராது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம துதிக்கலாம், ஒரு 4 நிமிஷம் அப்படியே துதிக்கலாம். நான் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் துதிங்க. சோ இன்னையில இருந்து இன்னைக்கு நம்ம துதிச்சிட்டோம். இதே மாதிரி 10ல இருந்து 11 வரையுமோ ஒரு 1.5 மணி நேரம் அடுத்த வாரம் வரையும் நீங்க துதிக்க ஆரம்பிங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குன்றதை நீங்க பாப்பீங்க. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க செய்றீங்க. அதுக்கப்புறம் அவருடைய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செஞ்சுங்க. அழாதீங்க. புதிய ஏற்பாட்டை அழுகிறது கிடையாது. அழுகலாம், ஆனா உங்களுக்கு நீங்க அழ தேவையில்லை. உங்க பிரச்சனைக்கு அழ தேவையில்லை. தேசத்துக்காக அழுகலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அழுகலாம், ஆனா உங்க பிரச்சனைக்காக அழாதீங்க. துதிங்க. அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய துதியினால், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளவுதான். துதிச்சுக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே தெரியப்படுத்துங்க. ஜெபம் பண்ணிட்டு அப்படியே துதிக்க ஆரம்பிங்க, தெரியப்படுத்துங்க. உங்க ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, அற்புதம் நடந்துடும். ஆண்டவரே, இந்த தனிமை உணர்வுக்காக நன்றி. நான் நன்றி செலுத்துறேன். நான் அனாதை இல்லை, என்னை திக்கற்ற விட மாட்டேங்க. யெகோவா ஈரே, யெகோவா சம்மா, என் கூட இருக்கிறவரே ஸ்தோத்திரம். துதிங்க. இந்த அழுகையின் தண்ணீருக்காக நன்றி. இந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து போக முடியாத என் தண்ணீரை ஆனந்த களிப்பாக்குவீங்க. ஸ்தோத்திரம். என்னை சுற்றின எதிரிகள் சூழ்ந்திருக்காங்க, நானோ துதியை நான் உயர்த்துகிறேன், உண்மை மகிமைப்படுத்துறேன். அப்பா, அந்த சத்துருக்கள் நீங்களாக என்னை விடுவிக்க போறீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த வியாதிக்காக நன்றி. ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா யெகோவா ராப்பா அந்த வியாதியை சுகப்படுத்த போறீங்க. அதற்காக நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். துதிக்க ஆரம்பி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க மைக்க அன்மீட் பண்ணிட்டு ஒரு 4 நிமிஷம் நம்ம துதிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தருக்கா நான் ஜெபிக்க போறேன். லேகா தாரா காத்தா ரியாத்தாலா புக்குராமா லேகா தனா கராபா. முடிஞ்சவங்க அன்மீட் பண்ணுங்க. ரபா ஹந்தானா லே பிரேஷாகா. உங்க பிரச்சனையை பார்த்து துதிங்க, உங்க பிரச்சனையை பார்த்து சிரிங்க. மேகாபா, உங்க பிரச்சனையை பார்த்து பாட்டு பாடுங்க. அது அந்நிய பாஷையில துதிச்சாங்க. எதிரிகள்
Shakudada Lagandaraga Lebre Kedere Mekandara Lebre Kabanahantara Ekadura Roshaduri Bikadagada Lebra Kada Lekra Dekra Dekra Rebe Kaba Nahantara Baushaduri Bidaga Lekra Mahantara Rebe Kada Lebre Kanahantara Lekratro Reba Kandura Lebro Kantura Baushadura Bakada. Thank you, Abba. Nima Kadara Eka Baha. எனக்கு அன்பானவர்களே ஒரு விஷயம் அமைதியா தேங்க்யூ எனக்கு அன்பானவர்களே உங்க பயம் நீங்க முடிஞ்சவங்க உங்க வீடியோல நீங்க வரலாம். நான் உங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் ஜூட் பிரதருக்காக ஜெபிக்க போறேன். கடைசியா ஜூட் பிரதர் நீங்க எனக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. நான் ப்ராஃபிட்டிக்கலா நான் ஒவ்வொருத்தருக்காக நான் பேச போறேன். உங்க பிரச்சனையை எனக்கு சொல்ல தேவையில்லை. ஆண்டவரை துதிக்கும் பொழுது துதிச்சுட்டு அடுத்த 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 வசனத்துல பார்க்கும் பொழுது அலங்கார வாசல முடவன் நடந்தாங்க. சோ அந்த வாயில சொல்ற ஜீவன் அப்படியே உங்களோட வாழ்க்கையில நடக்கும். நீங்க முடிஞ்சவங்க உங்க மைக்க அட்மிட் பண்ணிக்கிட்டா ஆமேன்னு நீங்க ரிசீவ் பண்ணணும். எனக்கு தெரியாது அப்படியே நான் ரேண்டமா நான் வருவேன். உங்க வீடியோவை நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஜூட் பண்றதுக்காக ஊழியக்காரருக்காக நான் ஸ்பீக்க போறேன். தேங்க்யூப்பா. என்ன தெரியல, எனக்கு ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா ஜூட் பண்றதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஹல்பனே அந்த நாம என்னுடைய பலவீனத்துல உன்னோட பலன் பூர்ணமாய் விளங்கும். என்னுடைய பலன் ஹத்ரு கிருபூஷிகடபா ஆண்டவர் காட்டுறாரு. ஒரு உராய்ஞ்சுகிற பச்சையை போல ஒரு பச்சைய உராய்ஞ்சுகிற பட்சியை ஆண்டவர் காட்டுறாரு. 4 பக்கத்துல இருந்து ஜனங்களை நான் கொண்டு வருவேன். ஆத்மா பெருகும், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிட கத்தன் நான் அதெல்லாம் நான் திட்டம் பண்ணினேன். அந்த வார்த்தை பற்றி 4 பக்கம் இருந்த ஜனங்களை கொண்டு வருது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய வேலையை நீங்க முழு நேரமா செய்வீங்க. ஆனா என்னுடைய பலத்தின்படி அவருடைய பலத்தின்படி நான் போராட பிரயாசப்படுகிறேன். அந்த பலத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ஐரோப்பா பட்டணத்தை துதியினால நிரப்புவீங்க. அந்நிய பாசல துதிச்சு தேவனுடைய வல்லமைய வெளிப்படுத்துவீங்க. அசுத்த ஆவிகளை ஆராதனை பண்ணி அசுத்தாவோட வல்லமை வெளிப்பட்டு இருக்கு. ஆனா நான் ஒருத்தனை தேடினேன். ஆவில ஜெபிச்சு தேவனுடைய மகிமைய அப்படியே இந்த பட்டணங்களுக்கு சபைகளுக்கு வெளிப்படுத்தும்படியாக தேங்க்யூப்பா. அந்த துதியின் அபிஷேகம், துதியின் ஆடை அது 6ஆம் தலையில் ஊற்றப்பட்டது போல அப்படியே அது தாடி அப்படியே அங்குள்ள நடந்த அந்த துதியே நிறைய அற்புதங்களை செய்யும். வார்த்தையை வச்சு துதிப்பீங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆண்டவர். நான் பிளஸ் பண்ணேன். தேங்க்யூப்பா. நான் கஜானி சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் சொன்னதை செய்யும் மூலமா நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகளை நீ முந்தினே நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, நான் புதிய கருத்தை செய்வேன். தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத டிப்ரெஷன் எல்லாத்தையும் குப்பையில தூக்கி போட்டுருங்க. அதன் நாட்கள்ல அதுக்கு என்னென்ன தேவையோ அதை அழகா அவங்களை நடத்துவார் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினாலே உங்க பதட்டத்தை ஏசப்பண்ண கொடுத்துருங்க. இயேசுவின் நாமத்துல எல்லா பதட்டம், எல்லா டிப்ரெஷன் get out in the name of Jesus Christ. ஆண்டவர் சொல்ற, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்ல, என் அன்பு மகளே, உன் பிரச்சனையை பார்த்து சிரிக்க கத்துக்கோ. உன் பிரச்சனையை பார்த்து சிரி, நகைக்க ஆரம்பி. சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்ற அந்த வார்த்தைப்படி சந்தோஷமா இரு. நான் சொன்னதை செய்யும் போது உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்ற, உன்னை கைவிடவே மாட்டேன். Bless you. அபி சிஸ்டர் வவுனியால இருந்து, நீங்க வவுனியா தானே சிஸ்டர் அபி? ஓகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹாராபா காதாராபா ராகாபாதா நாமா நாமாக்காமா நாமா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஆண்டவர் முக்கியமா பினான்சியல் பிரேக் த்ரூவை
இந்த வருஷம் உங்களுக்கு கட்டளை இருக்கிறார். இந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பினான்சியல் பிரேக் த்ரூ. ஆண்டவர் என்ன காட்டுறாரு 2 Corinthians 8:9 படியாக உங்களுடைய தரித்திரத்தை செல்வ சீமானா இருக்கிற இயேசு சுவாமி அதை சிலுவையில செஞ்சு முடிச்சு அவர் தரித்திரரானதுனால ஆண்டவர் வந்து பொருளாதார ரீதியில ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்து ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக அநேகரை தாங்கும்படியாக இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்க போறோம், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போறோம் தேவையில்லாத நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒண்ணுக்கும் கவலைப்படாது, நிறைவான காரியம் நிறைவானது வரும்போது குறைவு ஓடிப்பாரு, நிறைவானவர் நான் வந்திருக்கேன். பினான்சியல் ஒரு பெரிய பிரேக் த்ரூ சில காரியங்கள் காட்டுறாரு. புதிய தொழில், முக்கியமான டூரிசம் சம்பந்தமான தொழில்கள், சின்ன சின்ன பிசினஸ் மூலியமா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கத்தரை பாடுங்க, தூச்சிக்கிட்டே இருங்க, தொல்லை எல்லாம் மாறும். தேங்க்யூ, பிளஸ் யூ. அல்ப நேக்கா தரபா, நான் மகளை ஆசீர்வதிக்கிறேன். மைதிலி சிஸ்டர் ஏ த்ரோக்கு துரோஷிகதல பலிக்க பரபாக்கபா நமாக்கபா ஷகட பது ரகதல பலிக்க பரபாக்கபா. ஆண்டவர் சொல்றாரு மைதிலி 1 தெசலோனிக்கர் 5:18 தான் எனக்கு காட்டுறாரு. அதுக்கு மேல இருக்கிற வசனம் சொல்லுது, சந்தோஷமா இரு, சந்தோஷம். மைதிலி உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை தாயின் கருவில் இருக்கும்பொழுது என்னுடைய மகளுக்காக என்னுடைய மகள்ன்ற ஒரு முத்திரை உன் மேல நான் குத்திட்டேன். ஆனா என்ன கிடையாது, நீங்க வந்து லண்டன் தேசத்துல இருக்கிறீங்க, ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப கவலைப்படுறீங்க, நீ எல்லாத்தையுமே எனக்கு தெரியப்படுத்திட்ட. ஆனா துதி, என்ன துதி, என்ன நடந்தாலும் துதிச்சுக்கிட்டு இருக்கு. யோனா மீனி வயிற்றுல மரண தருவாயில இருக்கும்போது துதிச்சாப்புல, விடுதலை வந்துச்சு. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது அந்த கட்டுகள் உடஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்லாரு, இதோ ஒரு நிமிஷம் துதிங்க சிஸ்டர், கையை உயர்த்துங்க, ஆண்டவர் துதியினால நிரப்ப போறாங்க. I command it in the name of Jesus Christ. Spirit of sorrow, get out. Spirit of worry, get out in the name of Jesus Christ. லிபாக்கபா, உங்க மகளை தாயின் வயிற்றுல எபேசியர் 1:3 4 நீங்க அழைச்சி முன்குறிச்சதுன்னா அந்த சாரோ வெளியே போகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அநாத இல்ல, திடமனதாயிரு, நீ தனிமைப்பட்டவள் இல்லை. ஒரு இபாக்கபா தேயாத்தனமா, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ துதிக்க ஆரம்பிங்க, நான் உன் கூட இருக்கிறேன். நீ உன பிள்ளையோட சமாதானம் நீ காண்ப, நான் உன் பிள்ளைய நான் சந்திப்பேன், நீ எனக்கு துதி பலியிடு, நான் உன் பிள்ளைய நான் தொடுவேன், சந்திப்பேன், துதி பலியிடு. இயேசுவின் வல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கல்பனா சிஸ்டர், நீ என்னை கொண்டு வைராக்கியம், என்ன கொடுத்ததான வைராக்கியம் உனக்கு இருக்கு. ரியாத்தனமான ஒரு கோவலை தண்ணி கொடுத்தா கூட அதை பலனை காண்பா என்று என்னோட வார்த்தை சொல்லுகிறது. நான் அல்லவா சொன்னேன், இதோ என் நாமத்தின் நிமித்தம் நீ செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும், பரிசுத்தவான்களுக்கு, ஊழியர்களுக்கு, சபைக்கு நீ செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பதில் கொடுப்பேன் இந்த வருஷத்துல. இனி அழாத, அவள் அந்த அப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை, இனிமேல் நீ அழக்கூடாது. இதுதான் உங்களுக்கு நீ கண்ணீர் வடிக்கிறது கடைசி நேரம். இன்னையோட கண்ணீர் வடிக்க கூடாது, உன் கண்ணீருக்கு பதில் நிச்சயம் உண்டு. இனிமேல் கண்ணீர் வடிக்க தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவள் அதற்கு அப்புறம் அண்ணாலோ துக்க முகமாய் இருக்கவில்லை. நான் உன் வாழ்க்கையில சொல்லிட்டேன், உன் குடும்பத்துல ஒரு மாற்றம், உன் பிள்ளைகளை நான் தொடுவேன், ஒரு காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன், அது நன்மை, அது தீமைகள், அது நன்மைக்கு ஏதுவானதா இருக்கு. இனி அழ தேவையில்லை. பிளஸ் யூ. லே பிராச்சாரா வாக்கமனமா ஷகதல பலிக்கபரபா அமலா லியந்தனமனாக்கமனமா. என் அன்பு மகள் அமலா ரியாச்சரபா மகளேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருபில்ல, சந்தோஷமா இருபில்ல, தேவையில்லாத துக்கமா இருக்கிற கவலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துடு, நான் பாத்துக்கிறேன். இயேசுவின் வல்ல நமக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பு மகள் பெனிட்டா, ஜேசன் பெனிட்டாக்காக ஜெபிக்கிறேன். உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன். நான் கேட்டுட்டேன் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே. நான் உனக்கு செவி கொடுத்துட்டேன். இதோ அத்திமரம் துளிர் விடுவது போல உன்னுடைய வாழ்க்கையில் துளிர்க்கும் இயேசுவின் வல்ல நாமத்தினால். ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோ தேவனுடைய ஜெயம் உங்க மேல இருக்கு, நீங்க ஜெயிப்பீங்க, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, திடமனதா இரு, விசுவாசமா இரு, நான் சொன்னதை செய்யும்போது உனக்கு கைவிட மாட்டேன். உனக்கும் சொல்றேன், ரியாத்தா, நீ தனிமை இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்துல
உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் நான் உன்னை விட்டு அகற்றுகிறேன். குடும்ப வியாதி, சாப வியாதிகள் எல்லாத்தையும் விட்டு அகற்றுகிறேன். உனக்கு சமாதானம், என்ற சமாதானம் உனக்கு உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. லே பிரியாசத்தனமா ஜாய் யத்தரமா. உங்க பிரச்சனைக்கு காரணமே உங்க பேர்ல ஜாய்னு அந்த வார்த்தை இருக்கு. லிக்கர வக்கபா, உங்க பேர்ல அந்த ஜாய்னு அந்த வார்த்தை இருக்கு. யத்தரபா. ஆனா நீங்க சந்தோஷமா இல்லாதனாலதான் இந்த வியாதிகளும் இந்த பலவீனங்களும் இந்த தாக்குதலும் உங்களுக்கு இருக்கு. அன்பு மகளே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். உன்னை நான் ஊழியத்துக்கு தெரிஞ்சிருக்கிறேன். ஆனா ஊழிய வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, சுத்தி கட்டப்பட்டிருக்கீங்க. ஆனா பவுலும் சீதாவும் துதித்த போல ஏதோ துதியினாலே நீ துதிக்க ஆரம்பி, வாசல்கள் திறக்கப்படும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. லியாந்தா நம நம லிடியா பாப்பா அன்பு தகப்பனே, அந்த தாயாருக்காக அந்த அம்மாக்காக செபிக்கிறார். நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்திருக்கீங்க, நான் அநேகத்துல நான் உன்னை உயர்த்துவேன். லியந்தா நாம ஆண்டர் சொல்ற, நீ சுதந்திரிப்ப, லேண்ட சுதந்திரிக்க போறீங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போறீங்க. உடனே நெருக்கம் விசாலமாக்கப்படும் சொல்றாங்க. இயேசுவின் நாமத்துல உங்களோட நெருக்கம் விசாலமாக்கப்படுகிறது இந்த மாதத்துல. ஆனந்தி 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 ஆண்டர் சொல்றாரு. பிளஸ்ஸி பிளஸ்ஸின்ற அந்த சட்டத்தை நான் பார்க்கிறேன். ஆனந்தியை பார்த்து பிளஸ்ஸி, ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது என் அன்பு மகளே. ஆனா நீ துக்கமா இருக்கிறார். உன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைக்காக நீ நன்றி செலுத்து. உன் பிரச்சனைய நான் மாற்ற போறேன், அது எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். உனக்கு நடந்த எல்லா காரியமும், அந்த கெட்ட காரியம், தீமையான காரியத்தை ஃபுல்லா அதை நன்மையாய் நான் மாற்ற போறேன். உனக்கு விரோதமா எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போவதாகன்னு சொல்லி அவர் உனக்கு வாக்கு கொடுத்தது. தைரியமா இரு, திடமனதா இரு, தைரியமா இரு. என்னுடைய வார்த்தையை பேசு. பி போல்டு, ஜீசஸ் நேம். என் வார்த்தையை பேசு, புலம்பாத. நீ புலம்பல் இல்ல. இப்படி ப்ராஃபட்டிக்கலா இன்னும் யாருக்கெல்லாம் ப்ரே பண்ணல? ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். லண்டன்ல இருந்து ஞான செல்வி, அவங்களுக்காக நான் செபிக்கிறேன். நண்பு சகோதரியே, நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்க அப்பா அம்மா வயித்துல இருக்கும்பொழுது இல்ல 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 உங்க அப்பா அம்மா பிறக்கிறதுக்கு உங்க தாத்தா பாட்டி இல்ல 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 ஆதாம் ஏவல் உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை முன்குறித்தேன். நீ முன்குறிக்கப்பட்டவன், நீ முன்குறிக்கப்பட்டவன். என்னோட அழைப்பு, நான் உன்னை அழைக்கப்பட்டிருக்கேன். பெயர் சபா தான் மட்டும் சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்று விளம்ப பண்ணினா அதே ஆண்டவர் நான் அல்லவா, நான் அல்லவா உன்னை அழைத்தேன். இதோ உனக்கு முன்பாக வழிகள் திறக்கப்படுகிறது. உன் அப்பா தண்ணீரை ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகரை தாங்கக்கூடிய மகளா இருப்ப. பலதரப்பட்ட மொழி பேசக்கூடிய ஜனங்களுக்கு ஜெபிப்ப, துதிப்ப, விடுதலையை கட்டளையிடுவ. உன் கரங்கள் மூலியமா, உன் வாயின் வார்த்தை மூலமா என்னுடைய வார்த்தை வெளிப்பட்டு அநேக மலட்டு கற்பங்கள் திறக்கப்பட்ட அநேகர ரட்சிப்புகளை நடத்தப்படியான ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமா நாக்காபா. நீங்க ஜெபிச்சு யாரு சுகமாகிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட ரிசல்ட் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இந்த பட்டணத்துல பல குடும்பங்களை கட்டுவீங்க, பல குடும்ப ஜெபங்களை உண்டாக்குவீங்க. ஹவுஸ் ஆஃப் பிரேயர் அந்த சத்தம் கேக்குது. ஹவுஸ் ஆஃப் பிரேயரை நிறைய உருவாக்குவீங்க. வீடுகள் தோறும் அப்பமட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நடந்தது போலவே நான் உங்களுக்கு கொண்டு செய்வேன். எலும்பு மகளே, திபாராலே எலும்பு ஆர்ப்பரி. உன் ஆக்கினைகளை அகற்றிவிடு. சத்துருவை என்னை காண்பதில்லை. தேசம் உனக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கு. நீ சுதந்திரிப்ப. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அந்தோனி சுதாகர் சொல்றாரு. ஹோம் ஹோம், அதாவது நீ உன்னுடைய வீட்டுக்கு போவ. நீ வீட்டுக்கு போவன்ற அந்த சத்தம் மட்டும் கேக்குது. ஆண்டவர் தான் செய்ய போறாரு.
இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டு போவாங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமா இருந்தாங்க எகிப்திட்ட, எப்படி அந்த அடிமைத்தனத்தை நுகத்தடிய உடைச்சி பொண்ணும் பொருளும் வெள்ளியோடும் எல்லாத்தையும் வட்டியும் முதலமா அந்த தேசத்தை விட்டு கடங்க பண்ணார். அதே போல நீ கடந்து வருவ. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கேத்தரின் தர்சிங்கா லியந்தானா மக்குமுஷிகலவா, என்னாலே நீ கைவிடப்படுவதில்லை. தாயும் தகவலும் கைவிட்டாலும், உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் கைவிடும், நான் உன்னை கைவிடுதில்லை. நீ அனாதல்ல, நீ தனிமை இல்லை. பலம் கொண்டு திடமனதாரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். பயப்படாது, 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 நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. சின்ன சின்ன ஆசைகள் தான் நான் நிறைவேற்றினேன். இந்த வருஷம் ஃபுல்லா உன் ஆசைகளை நிறைவேற்றுறதா என்னுடைய ஆசைன்னு சொல்றாரு ஆண்டவன். அன்பு மகளே, துக்கமா இருக்காது. இயேசுவின் நல்ல நாமத்துல பிளஸ் பண்ணு. உன் வாலிப பிறத்துல சிருஷ்டிக்கிற நினைவு சொல்லிருக்கு. நீ என்ன நினைச்சுக்கிட்டே இருப்புல்ல, என் மகளை என்ன நினைச்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில இதெல்லாம் மாறாதுன்னு நினைச்ச பத்தியா, அதெல்லாம் நான் மாற்ற போறேன். இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச பத்தியா, அதெல்லாம் நடக்கும். எலிசபெத், மலடியா இருந்த எலிசபெத்துக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. அவர் கற்பந்தரித்தார். மரியாள் சொன்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி ஆக கடவுள்னு சொன்னா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் அன்பு மகளை கெட்சி, உனக்கு அந்த காரியம் கூடும். தேவன் கூட செய்வார். பொறுமையாது, துதிபாடு, என்ன நினைச்சுக்கோ. உன் வழிகளெல்லாம் என்ன நினைச்சுக்கோ. கங்கா சிஸ்டர், நம்ம ஒரு வேதனையில இருக்கிறீங்க. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்றீங்க. ஆனா குடும்பத்துல இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. நீங்க நினைச்சிருக்கீங்க, ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய நினைவுகள் அல்ல. சின்னதா நினைக்கிறீங்க, ஆனா அவர் பெருசா திட்டம் பண்ணி வச்சிருக்காரு உங்க குடும்பத்துல. அது நிச்சயமா நிறைவேறும். ஆண்டவர் சொல்ற, உன் கவலைப்படாது, ஸ்தோத்திரம் பண்ணு, கவலைப்படாது, என் வார்த்தையை தியானம் பண்ணு, என் வார்த்தையை பேசு, கவலைப்படாது, ஒன்றுக்கும் கவலைப்படாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. டோன்ட் worry about anything in your family salvation, in your husband, in your daughters and sons. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஓ ரியாந்தனா மனிஷி கலபலபா ஜெமி ரியாந்தனா அதுட பலபக்கபா லேகதனா கரபா ஷெகரியாந்தனா மனமக்கபா ரியாந்தரா பக்கபா. ஆண்டவர் சொல்றாரு, உன் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போவ, உன் அழுகையின் நீரூற்றை நீ கடந்து போவ. திடமனதா இரு, தைரியமா இரு. லிபிக்கபா, உன் அழுகையின் பள்ளத்தாக்கை நீ கடந்து போவ. ரியாட்டா, ஒரே வார்த்தை, உன் அழுகையின் பள்ளத்தாக்க நீ கடந்து போவ, உன் அழுகையின் பள்ளத்தாக்க நீ கடந்து போவன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். துதிக்க ஆரம்பி. வாழ்க்கையில நடந்த நிறைய கசப்பான காரியங்கள் உண்டு, அதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க, தூக்கி எரிஞ்சிருங்க. என்னால கூடாத காரியம் எதுவும் கிடையாது. சகரியாவுக்கு அவர் முதிர் வயது இருந்தாலும் அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு வயது குறைஞ்ச வயது அப்படிலாம் கிடையாது. அவர் நினைச்சா, உங்களுக்கு நினைச்சிட்டாரு, உங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அவர் நினைச்ச காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். மனுஷ நினைவுகள் 1000, ஆனா கர்த்தருடைய திட்டம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறும்னு ஆண்டவர் சொல்றார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. பிரின்ஸ் டேவிட், நான் உன்னோட வாழ்க்கையில திட்டம் பண்ணது அது நிச்சயமா நிறைவேறும் என் மகனே. குயவன் கையில களிமண போல நீ இருக்கிற. நமக்கபரவா, நீ நினைக்கலாம் தாமதமாகுதே அப்படின்னு நினைக்கலாம். நான் தாமதப்படுத்த மாட்டேன், நான் செய்வேன் உன் நன்மைக்காக. உன்னோட வழிகளை என்ன நினைச்சுக்கோ தம்பி, என் மகனே நினைச்சுக்கோ. உன் காரியத்தை நான் வாய்க்க செய்வேன். அப்படி சொல்ற என் அன்பு மகனே பிரின்ஸ், காரியத்தை நான் வாய்க்க செய்வேன். பாஸ்கல் பிரின்ஸ் இந்த நாட்கள் ரொம்ப சென்சிட்டிவா இரு ஆண்டோடைய சத்தத்துக்கு. அதை போஸ்ட்போன் பண்ணாத, அதை தள்ளி போடாது. ஆண்டோடைய சத்தத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா இரு. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லு, நீ ஜெயம் எடுப்ப. இது ஜெயத்தின் மாதம். இந்த மாதம் உனக்கு ஜெயம் உண்டாகிற மாதம்னு ஆண்டவர் சொல்றாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமா என் அன்பு மகள் உமா ஆர்ப்பரி. ஆண்டவர் சொல்ற, என் அன்பு மகளே, ஒரே ஒரு சத்தம் வந்து, உன் ஆக்கினியை அகற்றி விட்டேன், கெம்பீரித்து பாடு, ஸ்தோத்தரி, ஆர்ப்பரி.
உன் ஆக்கினைகளை அகற்றிவிட்டேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆண்டவர். சைமன் தியாகு லேஹந்தனம கபரப கரியத்தனபலை கபரபரக்கப ஷெகலியந்தனமா கரப. நான் உன்னை சுத்திகரித்தேன். லிகதனாக்கதரப நீ சுதந்திரிப்ப. லிகதனமோ ஷிகடபதிடபலவ புதிய வழிகளை நான் உனக்கு திறந்து கொடுப்பேன். லிகதனமனாக்கர அதை ஒருவனும் தடை பண்ண முடியாது. ரே மா கத்தரப கபரியத்தரப எரிஷிகடபலப. தான் பேசவ மட்டும் சாமுவேலை தீர்க்கதரிசியை விளம்ப பண்ணது போல உனக்கு நான் அட்ரஸா இருப்பேன். உனக்கு நிறைய வழிகளை நான் உனக்கு திறந்து கொடுத்து நீ என்னால அழைக்கப்பட்டவன் என்பதை நான் உறுதிப்படுத்துறேன். உனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பேன்னு சொல்றேன். பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூப்பா, நான் நன்றி செலுத்துறேன். டெபோரா சிஸ்டர், தேங்க்யூ. டெபோரா ஐடியில் இருக்கிற உங்களுக்காக நான் செபிக்கிறேன். ரொம்ப கவனமா பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. சத்ரு எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து திருடுனாலும் அவன் கண்டுபிடிக்கப்பட்டான், அவன் ஏறத்தனையா திருப்பி கொடுக்கணும். பயப்படாதே. உங்களுக்கு பார்த்து சொல்றேன், பயப்படாதே. என் நீதியின் வலது கருத்தினால தாங்குவேன். நான் உனக்கு நீதி செய்கிற மாதம் இந்த மாதம். உனக்கு நான் நீதி செய்கிற மாதம்னு ஆண்டவர் சொல்றேன். தேங்க்யூப்பா. நான் பிளஸ் பண்றேன் உங்க பிள்ளைகளை. நான் பிளஸ் பண்றேன். வேற யாருக்காவது சீதா சிஸ்டர் எப்படி தாவீது துதிச்சு சுதந்திரித்தானோ அதே போல நீங்க துதிக்க ஆரம்பிங்க. நீ சுதந்திரிப்பீங்க. நிறைய வறுமை, தரித்திரங்கள், ஏழ்மை, அடுத்த நாளை எப்படி ஓட்டணும் கடந்து போவேன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாத பிள்ளை. இந்த உலகத்துடைய காரியத்தை அஞ்ஞானிகள் தேடுறாங்க. நான் உனக்கு எல்லா தேவைகளும், உன் குடும்பத்துக்குரிய தேவைகளை எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன், திட்டம் பண்ணிட்டேன். உடைக்காக, உணவுக்காக, டிராவலிங்காக, வீட்டுக்காக, எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். நீ எனக்கு சாட்சியா இருப்ப. நீ அழுகிறத நிப்பாட்டு, நீ அழாத. நான் என்னுடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்துருச்சு. என்னுடைய உடன்படிக்கை உனக்குள்ள இருக்கு. என்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உன் இடத்துல இருக்கு. என்ன ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கு. என் வார்த்தையை பேசுக்குள்ள நீ சுதந்திரிப்ப. தேசத்தை சுதந்திரிப்ப. குடும்பங்களை சுதந்திரிப்ப. குடும்பத்தை ஆதாயம் பண்ணுவேன், ஆத்ம ஆதாயம் பண்ணுவேன். லிபாஹந்தனமா. ஆனா கவனமா பேசுங்க. விசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க. உங்க வாயில வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசுங்க. எல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. தேங்க்யூப்பா. நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் வேற யாருக்காவது ஜெபிக்கணுமா? யாருடைய பேரு நான் விட்டுருக்கேனா? பாஸ்டர் பிரியா. அடிக்கிறீங்க? கோயம்புத்தூருங்க பாஸ்டர். ஓகே. அன்பு சகோதரி பிரியா, இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, ஒரு கொடிய காலம், கஷ்ட காலத்துல இருக்கு. கவலைப்படாதீங்க. ஐ ஆம் வித் யூ. உபத்திரங்கள் உண்டு. திடன்கொள் மகளே, திடன்கொள். நான் உலகத்தை ஜெயிச்சேன். நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னா தைரியமா இரு. இதை நீ கடந்து போவ. இந்த சூழ்நிலையை கடந்து போவ. பிரச்சனையை கடந்து போவ. கஷ்டத்தை நீ கடந்து போவ. உன் அழுகையின் பள்ளத்தாக்கு நீ கடந்து போவான்னு ஆண்டர் சொல்றேன். யஹால் பனா, இக்காலத்து பாடல்கள் நீ வரப்போற மகிமைக்கு ஒப்பானவைகள் இல்லை. ஆண்டர் உன் கூட இருக்கிறாரு. எல்லாத்தையும் சரி கட்டப்படுற. சத்துரு எதெல்லாம், சில பொல்லாத மனுஷங்க, அது வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், எதெல்லாம் உங்களுக்கு பொல்லாப்பதம், அந்த பொல்லாப்ப அவர் எதிர்த்து நிற்கிறார். அதை சிறைபிடிக்கிறார். இந்த மாசம் நீ விடுதலை அடைகிற மாதம் மகளே, எல்லா பகுதியிலிருந்து விடுதலை அடையும். குடும்பத்துல எல்லா பகுதியிலிருந்து நீ விடுதலை அடையும். இது விடுதலையின் சியோன் குமாரத்தை ஆர்ப்பரி. சியோன் குமாரத்தை ஆர்ப்பரி, கெம்பீரித்து பாடுன்னு சொல்றாரு. உன் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படும். உன்னுடைய விடுதலையை நீ சுதந்திரிப்ப. இந்த மாதம் நான் பிளஸ் பண்றேன். ஆசீர்வாதம். நல்ல பிதாவே. ஆமென். வேற யாராவது? என்ன பிரதர்? சுரேஷ் ஜோசப். எங்க இருந்து அடிக்கிறீங்க? திருவான்மியூர். ஓகே. அன்பு சகோதரனுக்காக நான் செபிக்கிறேன். திருவான்மையில இருந்து அடிக்கிறார். உன்னுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் அறிந்த தெய்வம். இத்தனை வருஷம் எதுவுமே நடக்கல நல்ல காரியங்கள். இந்த வருஷத்துல நன்மையான காரியத்தை நான் செய்வேன்.
உன்னை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு இன்று கூட நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நன்மையான காரியங்கள் நடக்கும். நன்மையான காரியங்கள் நடக்கும். ஆராதரபா தடைப்பட்ட காரியங்கள் நடக்காதுன்னு நினைச்ச எல்லா காரியங்களும் இந்த வருஷத்துல நடக்கும். நான் பிளஸ் பண்றேன். ஆசீர்வதிப்பேன். நல்லா கேட்கும். வேற யாராவது ஜோஷுவா பாஸ்டர். பிரதர்? ஜோஷுவா பாஸ்டர். ஜோஷுவா. ஜோஷுவா. தேங்க்யூப்பா. ஜோஷுவா எங்க இருந்து அடிக்கிறீங்க? அண்ணாநகர் பாஸ்டர். இமானுவேல் பிரின்ஸ் இமானுவேல் ஃப்ரெண்டு. ஓகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லேபா ஹந்தன மனக்கர பரீப ராபத்தல பலிக்க பரி பிக்க பரப ஷகட பதுட பலபலக்க பதி யந்தன மனம. என்று சொல்றாரு ஜோஸ்வா. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நம்மளை நீக்கி சுத்திகரிக்கணும். இந்த மாதம் ஃபுல்லா ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்தை கொடுத்து பாடுங்க. ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தை தியானம் பண்ணுங்க. ஏசு கிறிஸ்துவ ரத்தம் உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில தடையா இருக்கோ அந்த தடைகளை உடைக்கணும். எதெல்லாம் ஜெயிக்க முடியல, பாவத்துல இருந்து ஜெயம், தடைகள்ல இருந்து ஜெயம், பிசாசின் பிடியிலிருந்து ஒரு ஜெயம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பிசாச ஜெயிக்கிறது, சூழ்நிலையை ஜெயிக்கிறது. இந்த ரத்தத்தோட வல்லமை உங்களை சுத்திகரித்து உங்களை முன்னோக்கி செல்லும். இந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மீறுதலையும் அக்கிரமத்தையும் உடைத்து அராத்தரபா தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிறைவேற்றும். இந்த ரத்தத்தை பாடுங்க, ரத்தத்தை துதிங்க. ஜோஸ்வாவை நான் பிளஸ் பண்றேன். ஆசீர்வதி. நல்ல பேர். தேங்க்யூ. ஜூட் பிரதர், சோ நீங்க எனக்கு ஜெபிங்க. வேற யாருக்கும் ஜெபிக்கலாம்னா நீங்க அவனுக்காக ஜெபிங்க. அப்படியே முடிங்க. பாஸ்டர் எனக்காக ரஞ்சிதம். நான் ஸ்ரீலங்கால ரஞ்சிதம். சிஸ்டர் ஸ்ரீலங்கா எவ்விட சிஸ்டர்? ஸ்ரீலங்கால ஜப்னாவா? பண்டார். ஓகே. ஆமென் 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 ஆமென். ஹால் பனேம நமாஷகட பதுட பலபலக்கபா. பண்டாரவலையில இருந்து நாங்க ஜெபிக்கிறோம். ஆராத்தார உங்க ஃபேமிலியை காட்டுறாரு. பல வருஷமா நீங்க கட்டப்பட்டிருந்தீங்க. சத்துரு அப்படியே அவங்கள கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் பிகினிங்லயே எல்லா கட்டுகளையும் அறுத்து அன்று சொல்ற சாத்தராக்கு மேசாக்கு ஆபேத்நேகா அவங்களை எப்படி கட்டி போட்டிருந்தாங்களோ, கட்டி அந்த அக்கினியில போட்ட போது அந்த அக்கினி பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்டுக்களை தான் அறுத்துது. ஆண்டவர் உங்க கட்டுக்களை அறுத்துட்டார். யாதரா கதனா அரியாந்தனா நீ சுதந்திரிப்பை, தேசத்தை சுதந்திரிப்ப. முக்கியமா உங்க வறுமையில இருந்து உங்களுக்கு விடுதலை. லேபானாமா வியாதியில இருந்து ஒரு விடுதலை. லிபாக்காபா எல்லா பிசாசின் போற பிடியில இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். லிபினிமாத்தாராமானா நான் பாக்குறேன் நிறைய லேண்ட் இத்தனை வருஷமா உங்களுக்கு பலன் கொடுக்கல. ஆனா பூமி உங்களுக்கு தன்னுடைய பலனை கொடுக்கும். நீங்க வேர்வை சிந்த மாட்டீங்க. ஆசீர்வாதத்தை பூமியின் ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. உன்னுடைய பிள்ளைகள் என்னால போதிக்கப்பட்டிருப்பாங்க. எனக்கு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே எனக்கு சாட்சியா இருப்பீங்க. நான் அற்புதமான தேவன், நான் வியாதிகளை சுகப்படுத்துற தேவன், நான் ஆசீர்வதிக்கிற தேவன், நானே மெய்யான தேவன் என்பதற்கு நீங்க எல்லாம் நடமாடும் சாட்சியா இருப்பீங்க, உயிருள்ள சாட்சியா இருப்பீங்க. உன்னை நான் சாட்சியாய வைத்தேன். சத்ரு பொல்லாங்கன் உண்மையில கை போடுவதில்லை. உன்னை பார்க்க கூட முடியாத பொல்லாங்கன் உன்னை சுற்றிலும் அக்கினி மதெல்லாம் இருந்து ஒரு தீங்குக்கும் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பேன். எந்த தீங்கு உன்னை போடாதபடிக்கு உன்னை காக்கிற தெய்வம், இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உன்னை சுற்றி அக்கினி மதலா இருக்கிற. நீ ஜெயிப்ப, நீ சுதந்திரிப்ப. தோல்வி எல்லாம் இப்ப ஜெயமாய் மாறும். நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்லா பேசுங்க. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. வேற பிரைஸ் லார்ட் பாஸ்டர். மேரி மேத்யூஸ். நானு உங்க மம்மி மேரி மேத்யூஸ் ஃப்ரம் சென்னை. ஜோஷுவா பிளஸ் உங்க மதர். ஓகே. தேங்க்யூப்பா. 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 லிபனமா கரபலி கரபரா கரபரா கபா யச்சரபரா கரபரா கதரபா ஷெகலிபிரி கபரபரா பாபா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். லிபதனமா நம யச்சரபா யச்சரபரா கமா செதியந்தனா தியந்தனமா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். யந்தனமா பூமியை இருள் மூடினது, காரில் ஜனங்களை என்னுடைய வார்த்தை உனக்குள்ள வந்துச்சு. இந்த வெளிச்சம் எதற்காக நீங்க காத்திருக்கீங்களோ, எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கீங்களோ அந்த ஆசீர்வாதம் இந்த வருஷம் அத நீங்க பெற்றுக்கொள்வீங்க, சுதந்திரிப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த மாதம் சுதந்திரத்தின் மாதம். சுதந்திரிப்பீங்க. ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். எப்படி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை எடுத்துக்கொண்டாலும் அந்த நல்ல பங்கை நீங்க சுதந்திரிப்பீங்க. நீங்க திங்க் பண்ணாதீங்க. திங்க் பண்றது வெளியே வந்துருங்க.
சாதாரணமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் சொன்னது நிச்சயமா நிறைவேறும். இந்த மாதத்துல நல்ல செய்தியை கேட்டேன். பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதா. ஆமாம். தேங்க்யூ Thank- பாஸ்டர். தேங்க்யூ. யாருமா? ஏஞ்சல் பிரியா ஈரோட்ல இருந்து பாஸ்டர். ஏஞ்சல் பிரியா. தகப்பனே, ஏஞ்சல் பிரியாக்காக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏஞ்சல் பிரியா ஹராத்தரம நக்கமன மஷலபா யத்தரபா ரிகத்தலபா. என் அன்பு சகோதரியே, நீங்க ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்காக காத்திருக்கீங்க. இயேசுவின் வல்ல நாமம், இயேசுவின் வல்ல நாமம் ஆவிக்குரிய மண்டலத்துல அடுத்த பகுதிக்கு உங்களை முன்னோக்கி கொண்டு போவார். ஒரு பரலோக சந்திப்பு உங்களுக்கு உண்டாகும். அது கனவா இருக்கலாம், இப்ப வார்த்தையா இருக்கலாம். அந்த வார்த்தை உங்க மேல வரும், டக்குன்னு நெருப்பு போல வரும். அதை அப்படியே ஆமைன்னு பிடிச்சுக்கோங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போக முடியாது திட்டம் பண்ணிருக்கீங்க. ஆசைப்படுங்க. லிபனாந்தன மனிஷிகடபர வக்கபரவிக்க பலபல கத்தியந்தனையா சிக்குத்து. இயேசுவின் நாமத்தினால எல்லா சாப கட்டுகளும் உடையட்டும். உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையால எல்லா சாபம், அக்கிரமம், மீறுதல் எல்லாம் உதைப்பதாக. ஆண்டவரே, அந்த ஆவிக்குரிய உன்னதமான அந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிக்கணும். ஆவிக்குரிய வரங்களை சுதந்திரிக்கணும். ஆவியில நடக்கணும். ரிமா அல்ப நாக்கபாமா. ஆவிக்குரிய காரியங்களை அவங்கள தொடணும். ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அராத்தரம நாக்கமா நமாஷபா. பரிசுத்த ஆவியானவர் அவங்க காத்திருந்த பொழுது பெந்தகோஸ்தேனால காத்திருந்தாங்க. அதே போல பல வருடமா காத்திருக்காங்க. அந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். நான் பிளஸ் பண்றேன். இனி ஒரு சாபம் இல்ல. பிளஸ் யூ ஜீசஸ் நேம். நல்ல பிதா. ஆமென், ஆமென். பாஸ்டர், எங்கட மனசன் அற்புதசாக்கா ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, தேங்க்யூ. நான் உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேன் சிஸ்டர். உங்க குடும்பத்துல, உங்க மனுஷனுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டேன். ஸோ வரக்கூடிய என்னோட ஜெபம் பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிற ஆள் கிடையாது. அப்படியே ஃப்ளோயிங் ப்ராஃபட்டிக்கல்ல நான் ஜெபம் பண்ணேன். ஃப்ளோயிங். நான் என்ன ஜெபம் பண்ணேன் அதை கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க ஃபேமிலி எல்லாத்துக்காகவே நான் ஜெபம் பண்ணிட்டேன். இன்க்ளூடிங் உங்க பிள்ளைங்க, உங்க கணவர், உங்க சந்ததிக்காக ஜெபம் பண்ணிட்டேன். தேங்க்யூ. பிளஸ் யூ சிஸ்டர். பிளஸ். ஆமென். ஓவர் டு யூ பிரதர். ஓகே பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட முதலாவது என்னை மன்னிக்கணும். ஏன்னா யூகே டைம் மாறினதை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். பழைய டைமுக்கே போட்டதுனால நான் கொஞ்சம் எர்லியா வந்துட்டேன். தென் அதுக்கப்புறம் திருப்பி 5:30 5:30னா நம்ம ஊர்ல வந்து 10 o'clock டைமிங். அந்த டைமிங்க்கு ஜாயின் பண்ணுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை உங்களோடு நான் உற்சாகப்படுத்தும்படி இந்த நாள்ல ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து அதை எங்களுடைய இருதய பலகையிலே நீங்கள் அதை பதித்து கொண்டு அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு தேவனிடத்துல அதை நீங்க ரிசீவ் பண்ணுகிற பொழுது அது அப்படியே உண்டாகும். அது அப்படியே நடக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தென் அதுக்கப்புறம் நான் கடைசியா நான் பிரதர் ஸ்ரீதருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம். இன்றைக்கு இருக்கிற, அதாவது ஒருவன் பைபிள் எடுத்து, கிறிஸ்துவ அறிந்த ஒருவன் பைபிள் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, ரேண்டமா எடுத்து பைபிளை திறந்து காலையில எந்திரிச்சு பைபிளை திறந்து, சரி இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை என்னோட பேச போறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைபிளை திறந்து எடுத்து வாசித்தானா. வாசித்த உடனே அதுல பார்த்தா யூதாஸ் காரியத்து நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு இருக்கும் இந்த வசனம். இந்த வார்த்தையை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே ஷாக். என்னடா இது, யூதாஸ் காரியத்து நாண்டு கொண்டு செத்தான் வருது இன்னைக்கு அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரே கஷ்டமா போயிடுச்சு. சரி, இன்னொரு வாட்டி நம்ம ஜெபம் பண்ணிட்டு திருப்பி ஆண்டவர்கிட்ட இன்னொரு வார்த்தையை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பைபிளை திறந்தானா. பைபிளை திறந்த உடனே சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சான். என்னடா இது, நாண்டு கொண்டு செத்தான் இருக்கு, அதை சீக்கிரமா செய்யின்னு சொல்லுது. சரி இன்னொரு வாட்டி ஜெபம் பண்ணுவோன்ட்டு திருப்பி கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு திருப்பி பைபிளை திறந்து இன்னொரு வசனத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை எடுத்தானா. இன்னொரு வார்த்தை எடுத்த உடனே செய்கிறதை உடனடியாய் செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சான்.
என்னடா இது, நாண்டு கொண்டு செத்தான், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், சீக்கிரமாய் செய், உடனடியாய் செய்ன்னு சொல்லிட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது தேவன் எப்பவுமே அவர் நன்மை செய்கிறவராகவே பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படிக்கே அவர் சுற்றி தெரிந்து சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. சில பிசாசு கொடுக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் எப்பவுமே நீதி உள்ள நியாயாதிபதி. வேதத்துல நன்மையான காரியங்களையும் ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார், தீமையான காரியங்களையும் அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கண்ணுக்கெல்லாம் எல்லாம் தீமையான காரியத்தை படுறதுனால அதை எடுத்துட்டு அதை நம்ம அதிகமா விசுவாசிக்கிறோம். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னா டபக்குன்னு போய் நம்ம என்ன சொல்றது, அதை சீக்கிரமாய் செய்யு சொல்லிட்டு. சோ அது வந்து பிசாசு கொடுக்கிற அப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு நம்ம சீக்கிரமாக, நம்ம துரிதமாக அதுக்கு நம்ம என்ன பண்றோம், செவி கொடுத்து விடுகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற சாதாரண எளிமையான வார்த்தைகள், ஒன்றுக்கும் கவலைப்படாதன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. நான் அதை கேட்கறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு 10 பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்குது. அதுதானே, அதை கேட்கறதுக்கு 10 செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு நானும் பிரதரும் தப்பா சொல்ல வரல, உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்ல வரேன். அது தேவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஒரு டாக்டர் உங்களுக்கு கையில எலும்பு உடைஞ்சிருச்சு, இல்ல இடுப்பு எலும்பு உடைஞ்சிருச்சு, ஏதோ ஒரு எலும்பு உடைஞ்சிருச்சு, உங்களுக்கு வேற போன் ஃபிட் பண்ணணும், உங்களுக்கு மெட்டல்ல ஒரு ஹிப்பு ஃபிட் பண்ணணும், இல்ல முழங்கால் தேஞ்சிருச்சு, வேற முழங்கால் உங்களுக்கு சரி பண்ணணும், இவ்வளவு செலவாகும், ஆனா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரும், ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்துருவோம், ஆனா நீங்க திரும்ப நல்லபடியா நடந்துருவீங்க, ஆனா என்ன ஒரு 3 மாசம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு டாக்டர் வந்து உறுதியா சொல்றாரு. கவலைப்படாதீங்க, இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் முட்டியெல்லாம் மாத்தி நாங்க சர்ஜரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவர் உறுதியா சொல்லி உங்கள்ட்ட அந்த கன்சர்ன் ஃபார்ம் அப்படின்னு கையெழுத்து வாங்க. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியல, அது என்னது, கன்சர்ன் ஃபார்ம்னா எப்படி சொல்றது, உங்களுடைய அனுமதியோட நாங்க இதை செய்யறோம், உங்களுக்கு தெரிந்து நாங்க இதை செய்யறோம், நீங்க இதுல வரக்கூடிய இது வரக்கூடிய நன்மையானாலும் சரி, விபரீதமானாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நீங்க ஒத்துழைச்சு நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து டாக்டர் வந்து கன்சர்ன் ஃபார்ம் பேஷண்ட்டை வந்து சைன் வாங்குவாங்க. அவங்களும் சைன் பண்ணுவாங்க, பேஷண்ட்டும் சைன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மருத்துவர் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்றோம். அவர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோமா, நீங்க டாக்டர் தான் படிச்சிருக்கீங்களா, உங்க சர்டிஃபிகேட் இருக்கா, எல்லாரும் நம்ம பேட்சை பார்ப்போம், இவர் டாக்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நீங்க வந்து சொல்றது சரியாதான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போய் கேள்வி மேல கேள்வி கேட்க மாட்டோம். ஒரு சில நியாயமான கேள்விகளை கேட்போமே தவிர குருட்டாட்டமான கேள்விகளை நாம் கேட்க மாட்டோம். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் ஜெபிச்சு முடிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரத்துல, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், 5, 6 வாசிங்க. 5, 6 ஒருத்தர் வாசிங்க. 5, 6, 7, 8 அது அப்படி தொடர்ந்து வாசி. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தேவனிடத்துல நீங்க ஒரு பெட்டிஷன் வச்சிட்டீங்க, ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க வச்சிட்டீங்கன்னா அவர் செய்வார். யாருங்க அவரு? அவர் செய்வார். உங்களுக்காக சிலுவையில ரத்தத்தை ஊற்றி கொடுத்து, ஜீவனை கொடுத்து,
படாத பாடுபட்டு உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி மீட்டெடுத்திருக்கிறாரு? கொஞ்சம் எல்லாம் ஒரு 2, 3 பேர் மைக்கு அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். படாத பாடுபட்டு கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்ல. படாத பாடுபட்டு அவர் உங்களை நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்திருக்கிறார். சாதாரணமா இல்ல. சாதாரணமா இல்ல. அவர் அவ்வளவு ரத்த சிந்தி, அவ்வளவு பாடுபட்டு, இரவெல்லாம் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நீங்க ஏதாவது பே பண்ணீங்களா? நீங்க எதுவும் காசு கட்டினீங்களா? யாராட்டி நான் வந்து ஏசப்பாவுக்கு நான் இவ்வளவு கெட்டியிருக்கிறேன் என் ரட்சிப்புக்காக, இல்ல என்னுடைய பாவ மன்னிப்புக்காக நான் இவ்வளவு கிரயம் செலுத்தி இருக்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறேன், ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க யாரும் இருக்காங்களா? இல்ல ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்கிறேன், அப்படி யாரும் இருக்கீங்களா? இல்ல. அவரு எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு மீட்டு எடுத்திருக்கிறார். மீட்டு எடுத்திருக்கிறதுனால நீங்க என்ன காரியத்தை அவருடைய சமூகத்துல நீங்க வைக்கிறீங்களோ அவர் செய்வார். அவ்வளவுதான். அவர் செய்வார், செய்து முடித்திட்டார். அதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான், துதி பலி, அது சுகந்த வாசனை, நன்றி பலி, அது உகந்த காணிக்க. நீங்க துதி பலி செலுத்தணும். அது மாதிரி நன்றி பலி செலுத்துகிற பொழுது நீங்க காணிக்கை செலுத்துறீங்க. யூ ஆர் கிவிங் ஆஃபரிங். யூ ஆர் கிவிங் ஆஃபரிங் டு தி லார்ட். அவரை துதிச்சு அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த சிருஷ்டிப்பின் காரியங்கள் எல்லாத்தையும் பாதிரி எவ்வளவு பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு 5 பாட்டு பாடி துதிங்களேன். அதே திருப்பி திருப்பி பாடி 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 துதிங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பனியை போல அப்படி கரைஞ்சு போயிடும். உங்களுக்கு இருக்கிற கேன்சர் அப்படியே கேன்சல் ஆகிவிடும். உங்களை சுத்தில இருக்கிற எல்லா உபத்திரவங்களும், என்னடா இது, இவன் ஏதோ ஒண்ணு இங்க துதிக்கும் பொழுது தூதன் வந்து நம்மளை வந்து வெட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். ஆனா ஆண்டவர் நமக்கு லெகுவான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லெகுவான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். 100க்கு அதிபதி அதை அறிந்திருந்தான். அவன் சொல்றான், ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், என்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் சொல்லிட்டு 100க்கு அதிபதி சொன்ன, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொந்தமாவான். அவன் தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த வல்லமையின் இந்த விசுவாச அந்த வல்லமை அவன் அறிந்திருந்தான். அதிகமாய் அறிந்திருந்தனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டாராம். இயேசுவையே ஆச்சரியப்படுத்த வச்ச 100க்கு அதிபதிங்க. அவரு ஆன்னு பாக்குறாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி இயேசு ஆச்சரியப்பட வைக்கிறார். வசனம் சொல்லுது அங்க பாருங்க, ஆனாலும் எவனாகிலும் அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன பண்ணுவாரா? கொடுப்பேன். கேட்கிறவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவ்வளவுதான். கொடுக்கப்படணும், கொடுக்கப்படும். இப்போ பிரதர் ஜெபிச்ச ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ தானா எழுதி வச்சுட்டு இருந்து சொல்லிட்டு வரல. அவர் தேவனிடத்திலிருந்து தேவன் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அப்படியே அவர்கிட்ட கேட்டு அது உங்களிடத்துல அதை அப்படியே டிரான்ஸ்மிட் பண்றாரு. அதை அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. சோ உங்களுக்கு வந்து ஒரு தந்தி போல அது உங்களுக்கு வந்து சேருது. அதை நீங்க விசுவாசித்து அது கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஜெபத்திற்கு அது பதில் கொடுக்கப்பட்டது. அதை நீங்க பெற்றுக்கொண்டோம் என்று நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ஆனா இதுலதான் பிரச்சனையே இருக்குது. எவனாகிலும் இது நடக்குமா? நடக்குதா? எப்ப நடக்கும்? ஒரு வாரம் நடந்தாலும் நடக்குமோ? ஒருவேளை சும்மா சொல்றாரோ? இப்படி நீங்க ஒரு செகண்ட் நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, சந்தேகப்படுகிறவன், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று என்ன சொல்லுது? நினையாதிருப்பானாக. அந்த நினைப்பு கூட வச்சுக்காதன்றார். அப்படித்தானே வசனம் சொல்லுது. யாக்கோபு 1:7.
அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும், கேட்டது கூட இல்ல, எதையாகிலும் பெறலாம் என்று நினைப்பே இருக்கக்கூடாதுன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவுள்னா, நீ கேட்டது விசுவாசத்தோட கேட்கல, அவ்விசுவாசத்தோடு கேட்டதுனால உனக்குள்ள சந்தேகம் வந்துச்சு. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தேவனிடத்துல கேட்கும் போது விசுவாசத்தோட கேட்கல. எப்படி கேட்டீங்க? அவிசுவாசமும் சந்தேகமும் என்னது ஒண்ணு. விசுவாசத்தோட கேட்டேன்னா சோத்திரப்படி எழும்பி இருக்கும். அவிசுவாசத்தோடு கேட்டிருந்தீங்கன்னா, சந்தேகத்தோடு கேட்டிருந்தீங்கன்னா, அவிசுவாசத்தோடு கேட்டிருந்தீங்கன்னா கேள்வி எழும்பி இருக்கும். நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரான்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். இது மனுஷனிடத்துல இருந்து வந்த வார்த்தை இல்ல, பிரதர் ஸ்ரீதர்ட்ட இருந்து வந்த வார்த்தை இல்ல, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வந்த வார்த்தை. நாங்கள் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசாமல் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை உங்களிடத்துல பேசுகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். யோவான் 16ஆம் அதிகாரத்துல அதிலே உங்களுக்கு ரிசல்ட் முதல்ல கொடுத்துட்டாரு. யோவான் 16:33 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு. நம்ம கடைசி அந்த பகுதியை பிடிச்சுக்கிறோம். என்ன பிடிச்சுக்கிறோம்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அந்த பகுதியை நம்ம பிடிச்சுக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா ஸ்டார்டிங்லயே அவர் உங்களுக்கு குட் ரிசல்ட் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபிக்க போறேன். யோவான் 16:33 அது கொஞ்சம் நல்லா பிரதர் இன்னைக்கு வாசிக்கும் போதுதான் அதை நான் நோட் பண்ணேன். 16:33 அதை வாசித்து பாருங்க, நிதானமா வாசித்து பாருங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு குட் நியூஸ் கொடுத்துட்டாரு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. அதுக்கப்புறம் சொல்றாரு, முதல்ல உங்களுக்கு நீங்க ப்ராப்ளத்தை பின்னாடிதான், அவர் ப்ராப்ளத்தையே பின்னாடி வச்சுட்டு முன்னாடியே சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். நம்ம பின்னாடி இருக்கிற ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அவர் பின்னாடியும் சொல்யூஷன் கொடுத்திருக்கிறாரு. நான் என்ன தெரியுமா விசுவாசிக்கிறேன்? அவர் முன்னாடியே சொல்யூஷன் கொடுத்துட்டார். உங்களிடத்தில் சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை நான் சொல்றேன். அப்போ முதல்ல உங்களுக்கு சமாதானத்தை, he gave the good news first. முதல்ல உங்களுக்கு குட் நியூஸ் கொடுத்துட்டாரு. அவர் உயிர்த்தெழுந்த உடனே பூட்டப்பட்ட கதவுக்குள்ள, சீஷர்கள் பூட்டப்பட்ட கதவுக்குள்ள இருக்கிற பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமையோடு முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அவர் பூட்டப்பட்ட கதவுக்குள்ள உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு சமாதானம் அப்படின்ட்டார். அதேதான் இங்கேயும் சொல்றாரு. உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எந்த பிரச்சனைக்கு முன்னாடி, எந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடியும் தேவன் முன்னாடியே உங்களுக்கு குட் நியூஸ் சொல்லிடுவார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாரு, கலங்காத, ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அவர் சொன்ன வார்த்தையை நீ அப்படியே பிடித்துக்கொண்டு அதுக்கு சோத்திர பலிகளை செலுத்தி, துதி பலிகளை செலுத்தி, கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, என்ன காரியமா இருந்தாலும் அது நன்மையாதான் முடியும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ரோமர்ல வாசிக்கிற, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. சத்ருவானவன் ஏதோ ப்ராப்ளம் போல கொண்டு வருவான். ஆனா அவன் கொண்டு வந்தது ப்ராப்ளம் போல இருந்தாலும் அது நமக்கு எப்படி தெரியுமா வரும்? அவன் அந்த ஒரு வழியா வர்றத அவன் என்ன பண்ணுவான்? ஏழத்தனையா அவன் திரும்ப எனக்கு வட்டியோட கொடுக்கணும். அப்படித்தானே? அவன் யோசிப்பான், சே நம்ம அதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாமே. ஒண்ணு போய் ஏழத்தனையா வட்டி கட்டணுமே. யாராவது அப்படி வட்டி கட்டுவீங்களா? ஒரு பைசா வட்டி கட்டுறதுக்கு 7 பைசா வட்டி கட்டுவீங்களா?
கெட்ட மாட்டோம். சோ அதே போல தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை அவர் சொன்னதுதான். உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. எப்படி நடக்கும், எங்க நடக்கும், எப்ப நடக்கும், அதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது கர்த்தருடைய வேலை. நீங்க செய்ய வேண்டியது தேவன் ஆண்டவரே, நீங்க செய்ததற்காய் சோத்திரம், நீங்க செய்து முடித்ததற்காய் சோத்திரம், நீங்க நடத்த போறீங்க, நீங்க சொல்லிட்டீங்க, அதை செய்வீங்க, நீங்க சொன்ன வார்த்தையை திரும்பி வாங்க மாட்டீங்க ஆண்டவரே. நீங்க மனுஷனை போல பொய்யுரையாத தேவன், நீர் செய்து முடித்தவர். சொன்னதை நீங்க திரும்ப வாபஸ் வாங்காத மனுஷன்னா அது ஒருத்தர்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி பிரதருக்காக நம்ம செபித்து நம்ம முடிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை சோதரிக்கிறோம். லேகாத்துறை பௌஷத் ரேகலா மௌதரி பேக்கனா ஹந்துரா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய தாசன் மூலமாய் பேசின ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் வந்திருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைகளுக்காக சோத்திரம். மரித்து ஆண்டவரே மறுநாளிலே பாதாளத்தில் அங்க இருக்கிற ஆண்டவரே ஆவிகளுக்கு நீர் சென்று பிரசங்கித்து கர்த்தருடைய வார்த்தையை அங்கே கொண்டு போனீரப்பா. அதே போல இந்த நாளிலும் பிள்ளைகள் தோய்ந்து போயிருக்கிற ஆண்டவரே அப்பா, விட்டாய்த்து போயிருக்கிற ஆத்துமாக்களுக்கு எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொன்ன தாவீது, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்தும ஆவிய சரீரத்தை மறுபடியும் நீர் உயிர்ப்பித்திருக்கிற உம்முடைய ஜீவனுள்ள வல்லமை உள்ள ஆண்டவரே ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவித்து சேனைகளாய் நிறுத்தின கர்த்தர், அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உலர்ந்து போன காரியங்களை சேனையா எலும்ப செய்கிறதற்காய் சோத்திரம். அதுல தசைகள், நரம்புகள், எலும்புகள் அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அது மறுபடியும் உயிரடைய வைத்ததற்காக உமக்கு சோத்திரம். பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பினதற்காக சோத்திரம். கடுகளவு கூட சந்தேகம் வராதபடிக்கு கடுகளவு விசுவாசம் உண்டாகும்படி செபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்கிற அந்த கிருபைக்காய் சோத்திரம். அந்த விசுவாசத்தை தொடங்கினவர் நீர்தான், அந்த விசுவாசத்துல நடத்துகிறவர் நீர்தான், அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் நீரா இருக்கிறபடினால் உம்மை சோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில அருமையான பிரதருக்காய் நான் செபிக்கிறேன், உடைய தாசனுக்காய் நான் செபிக்கிறேன். லேக்கந்துரி பௌஷதி ரிபி கலௌதி ரிபி கலஹந்துரா பௌஷதி ரிக்கன ஹந்துரியா. கடைசி நாட்களிலே யோவான் சாணங்களுக்குள்ளே இருந்த எலியாவின் ஆவியை உடையவனாக யோவான் சாணகன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ஆண்டவரே, எலியாவினுடைய ஆவியை உடையவனாக இருந்தான் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் நீங்க சொன்னீங்க கடைசி நாட்களிலே அந்த எலியாவின் ஆவி மறுபடியும் ஊற்றப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஓ ஆண்டவரே, இந்த தேசத்துல இந்த பட்டணத்திலே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஒரு தீர்க்கதரிசி உண்டென்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஓ ராஜாக்கள் நடந்து வருவார்களாக. ஓ ஆண்டவரே அப்பா தகப்பனே, நாங்கள் பார்க்கிறோமே, அன்றைக்கு அந்த ராஜா குஷ்டரோகத்தோடு இருந்த பொழுது தீர்க்கதரிசி வந்து என்னை தடவி இது பண்ணி கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அவன் சொன்னார், நீர் போய் அந்த ஆற்றல் யோர்தான் நதியில போய் 7 முறை முங்கி எழுந்து போ என்று சொல்லி அந்த அதிகாரத்தோடு, அந்த அத்தாரிட்டியோடு, ஓ தகப்பனே, நீர் பேசுகிற பொழுது அதிகாரத்தோடு உடைய வார்த்தையை பேசினது போல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உடைய அன்பு தாசன் மேல நீர் வைத்திருக்கிறதற்காய் சோத்திரம். அந்த வார்த்தையின் வெளிச்சம் அது அதிகாரத்தோடு இந்த கடைசி நாட்களிலே வெளிப்படுகிறதற்காய் சோத்திரம். விதவின் வீட்டிலே ஓ அந்த மாவும் எண்ணெயும் ஆண்டவரே குறையாது இருந்தது போல அப்படிப்பட்ட அசாதாரணமான ஆச்சரியங்கள், அசாதாரணமான ஆண்டவரே மிராக்கள் லெக்கத்தரி பௌஷதி ரேகது ரியா ஹெந்துரி வீக்கன ஹந்துரா ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே
அவைகள் அவளுக்கு புரியாத புதிராக இருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட அனாயிண்டிங், அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் ஆண்டவரே இந்த நாட்களில உங்களுடைய தாசனை கொண்டு நீங்க செய்ய போகிறதற்காய் சோத்திரம், அதிகமாக செய்ய போகிறதற்காக சோத்திரம் ஆண்டவர். இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டது போல ஆண்டவரே இந்த வருஷத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி கொள்ளுகிறதற்காக சோத்திரம். கர்த்தரே நீர் திருப்பி கொண்டு ஆண்டவரே அப்பா நிலை நாட்டுகிறதற்காக சோத்திரம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு, லட்சங்களுக்கு, தேசங்களுக்கு எடுத்து நீர் பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக சோத்திரம். பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் ஆண்டவரே இயேசுவை தேடி வந்தது போல பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் வியாதியஸ்தர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், அவர்கள் தகப்பனை தாசனை தேடி வருவார்களாக. அதிகாலமே உடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நீர் இருந்த நாட்களிலே தேவாலயத்திற்கு வந்தது போல அதிகாலமே ஜனங்கள் தேடி வருவார்களாக. They will come early in the morning. அதிகாலமே தேடி வருவார்களாக. அப்படிப்பட்ட காலங்கள் இனி இந்த நாட்களிலே வரப்போகிறதற்காக உமக்கு சோத்திரம். நீர் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா உம்முடைய கிருபையினாலே இம்மட்டும் நடத்தி வருகிற அந்த தயவுக்காக உமக்கு சோத்திரம். நல்ல நீடித்த ஆயுஷு நாட்கள், நல்ல பலன் சரீரத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். விசேஷமா அவருடைய தாயாருக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல பலன் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே தாயாருக்கு ஆண்டவரே சரீரத்துல பலன் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். நல்ல உறக்கத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நீதிமானுக்கு என்று அவர் மெய் நித்திரையை வைத்திருக்கிறபடிதான் தாயாருக்கு நல்ல ஆண்டவரே நல்ல உறக்கத்தை கொடுங்க, நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் நீங்க அப்படி செய்கிற அந்த கிருபைக்காய் சோத்திரம். உமக்கு சோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்திலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய வல்லமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறபடி உயிர்த்தெழுந்த வல்லமையில களி கூறும்படி கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு சோத்திரம். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருவீராக. இம்மட்டுமாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வழிநடத்தி வருகிறீர். அவர்கள் சந்தோஷத்தோட அவர்கள் கடந்து செல்வார்களாக. கர்த்தர் நாளை தினத்திலும் உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்ரோஜனமற்ற வேலைக்காரர்கள். எங்களுடைய கடவை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா ஆண்டவரே மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அங்கியோனுடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையும் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர். Thank you, Pastor. அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர். நல்ல சந்தோஷமாக நாளைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை கவலையோட கொண்டாடக்கூடாது. சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு, பேரோசை உள்ள ஆனந்த சத்தத்தோடு, துதியின் சத்தத்தோடு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை, உயிர்த்தெழுந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஆமென். நல்லவர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ so much.
Thank you. God bless. Thank you. Yes. Okay. Yeah.